நாளிலே நாங்கள் வந்து உம்முடைய சமூகத்திலே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உங்களை துதித்து உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாக வந்திருக்கிறோம்ப்பா. இந்த நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நீங்கள் எழுந்தருளுங்க. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. மறைந்திருக்கிறதான உம்முடைய விலையேற பெற்ற ஞானத்தை வார்த்தையினாலே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. ஆவியானவர் நீர் இந்த நாளிலே எங்களுக்கு போதகராய் வந்து எங்களுக்கு கற்றுத்தாங்க, ஆசிரியராய் வந்து எங்களுக்கு கற்றுத்தாங்க. வேதத்தினுடைய ரகசியங்களை பார்க்கும்படி எங்கள் கண்களை, எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். நாங்கள் உம்முடைய வார்த்தையை கற்று பரிசுத்தமாய் வாழத்தக்கதாய், அநேகருக்கு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழத்தக்கதாய், உம்முடைய ராஜ்யத்தை கட்டத்தக்கதாய், தேவனுடைய விசேஷித்த ஞானமும் அறிவும் இந்த நாளிலே எங்களுக்கு வெளிப்படுத்தப்படுவதாக. அடியனை மறைத்து கர்த்தருடைய ஆவியானவர் பேசும். அப்பா, மறைவான காரியங்களை கர்த்தர் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. இந்த நாட்களிலே இந்த பலிபீடங்களை குறித்ததான ஒரு தெளிவை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இன்னும் மென்மேலும் நாங்கள் அதிகமாய் ஜெபிக்க, தீமையின் பலிபீடங்களுக்கு எதிராய் நீதியின் பலிபீடங்களை நாங்கள் கட்டி எழுப்ப, இன்னும் ஒழுக்கமுள்ள ஜெப வாழ்க்கைக்கு எங்களை நாங்கள் முழுவதுமாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த நாளில் நீங்க எங்களோடு கூட பேசுங்க. இந்த ஜெப நேரத்தை நீங்க ஆசீர்வாதமா மாற்றித்தாங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கே இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தெனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. ஆபத்திலே அருந்துணையே, பாதைக்கு நல்ல தீபமிதே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என்னேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. பாசம் என்னேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதவரும் என்னை. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே ஸ்தோத்திரம். வரைந்தீரன்றோ உம்முள்ளங்கையில், வல்லவா எந்தன் புகலிடமே. வரைந்தீரன்றோ உம்முள்ளங்கையில், வல்லவா எந்தன் புகலிடமே. என்னை மறவா
இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். தீக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். தீக்கற்றோராய் கைவிடேனே கலங்கிடீரே என்றதாலே ஸ்தோத்திரம். நீரறியா யாதும் நெரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. நீரறியா யாதும் நெரிடா என் தலை முடியும் எண்ணினீரே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். உன்னை தொடுவோன் என் கண்மணியை தொடுவதாக உரைத்ததாலே ஸ்தோத்திரம். பிள்ளை என்னை உம் கையினின்று எவரும் பறிக்க இயலாதே. பிள்ளை என்னை உம் கையினின்று எவரும் பறிக்க இயலாதே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். உனக்கெதிராய் எழும்பும் ஆயுதம் வாய்த்திடாதே என்றதாலே ஸ்தோத்திரம். பறந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. பறந்திடுமே உம் நாமத்திலே பரனே எனக்காய் ஜெய கொடியே. என்னை மறவா இயேசுநாதா ஓ என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். என்னை முற்றும் ஒப்புவித்தேனே ஏற்று என்றும் நடத்துவீரே ஸ்தோத்திரம். எப்படியும் உம் வருகையிலே பிள்ளையாம் என்னை சேர்த்திடுமே. எப்படியும் உம் வருகையிலே பிள்ளையாம் என்னை சேர்த்திடுமே. என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டம் எல்லாம் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போ, கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம்.
ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். ஜீவதேவன் பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போ, கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும் உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் நாம் பற்றிக் கொள்வோம். அன்பு மிகும் மன்னலிவர், அருமை இயேசுவை நெருங்குவோம். அன்பு மிகும் அண்ணலிவர், அருமை இயேசுவை நெருங்குவோம். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே, தாங்கி அணைத்திடுவார். தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே, தாங்கி அணைத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஹல்லேலூயா. எஸ், கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை நாம் திருப்புவோம். இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறது
ஒரு அவசியமான ஒரு பகுதி. பலிபீடங்களை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியமான ஒரு காரியம். அவசியம்ன்றதை விட இது இல்லைன்னா பலிபீடங்கள்ல நம்மளால, அதாவது யுத்தத்திற்கு பலிபீடங்கள்ல நம்மளால வர முடியாது. இந்த பேட்டில் அப்படின்றதே இருக்காது. இந்த காரியம் என்ன அப்படின்னா, பலிபீடங்களை செப்பனிடுதல், ரீபில்டிங் த broken altars. பலிபீடங்களை செப்பனிடுதல். நம்ம கடந்த வாரம் முழுவதும் அநேக காரியங்களை குறித்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அது ரொம்ப முக்கியமானது. என்ன முதலாவது நாள் என்ன பார்த்தோம்னா, பலிபீடங்கள் என்னென்ன பலிபீடங்கள், பேட்டில் ஆஃப் தி ஆல்டர்ஸ்னு பார்த்தோம். அதாவது தீமையின் பலிபீடம்னு இருக்குது, நீதியின் பலிபீடம்னு இருக்குது. ஸோ இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியம் நடக்கிறதா இருந்தாலும் பலிபீடங்கள் மூலமாக தான் ஸ்பிரிட் ரெல்ம்ல இருந்து, ஆவி மண்டலத்திலிருந்து பூமி மண்டலத்திற்குள்ளாக நிறைவேறுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ எந்த அளவுக்கு தேவன் ஒரு இம்பாக்ட் பண்ணணும், பரலோக ராஜ்யத்தினுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக தான் கர்த்தர் இந்த பூமியை உருவாக்கினாருன்னு நம்ம பார்த்தோம். ஸோ அதுக்கு ஒரு வார்த்தை நான் சொன்னேன், காலனைசேஷன் அப்படின்ற வார்த்தையை நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ தேவன் இந்த பூமியை எப்படி தான் உருவாக்கினார்? ஆதாம் ஏவாள் காலத்தில் பூமியை பரலோக ராஜ்யத்தினுடைய ஒரு விரிவாக்கமாக தான் உருவாக்கினார். ஸோ அந்த விரிவாக்கத்தில் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டியவங்க பிசாசுக்கு அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க, பொய்யை நம்பினாங்க. ஆகினாலே அவங்க பாவத்தில் மாட்டிக்கிட்டாங்க. ஸோ அதிலிருந்து இந்த பலிபீடங்கள் போராடி கொண்டே இருக்கிறது. என்னத்திற்காக அப்படின்னு சொல்லி சொன்னால், நீதியின் பலிபீடம் ஒரு பக்கம் தேவ ராஜ்யத்தை இந்த பூமியில் நிலைநாட்டுவதற்காக நீதியின் பலிபீடங்களும், இந்த பக்கம் பிசாசனுடைய ராஜ்யத்தை கொண்டு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொடுக்கும்படியாக தீமையின் பலிபீடங்களும் போராடி கொண்டிருக்கிறதுன்றது முதல் நாள் பார்த்தோம். ரெண்டாவது நாள் இந்த பலிபீடங்களை நாம் எவ்விதமாக நாம் மேற்கொள்ளணும் அப்படின்றத லா ஆஃப் டொமினியன் என்று சொல்லி பார்த்தோம். அதாவது எப்படி ஆளுமை செய்வது பலிபீடங்கள் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவது நாள் பலிபீடம் என்றால் என்ன அப்படின்றத சொல்லி பல பாயிண்ட்ஸ் வச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான்காவது நாள் நீதியின் பலிபீடங்கள் என்ன, தீமையின் பலிபீடங்கள் என்ன, வேதத்தில் நீதியின் பலிபீடங்கள் என்னென்னலாம் இருந்துச்சு, தீமையின் பலிபீடங்கள்லாம் என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்லி நான் சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறமா ஐந்தாவது நாள் நம்ம அந்த பலிபீடங்களை ஆளுகிறதான 12 விதமான நியமங்கள், 12 laws of altars என்று சொல்லி நாம் பார்த்தோம். அப்புறம் நேற்றைய தினத்தில் நான் பார்த்தோம், ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னேன். என்னதுங்க? தகப்பன் வீட்டு பலிபீடத்தை நிர்மூலமாக்குதல். ஏன்னா நம்மளுடைய டிஎன்ஏ 70% எங்கேருந்து வருதுங்க? ஃபாதர் சைடில் இருந்து தான் வருது. மோர் தென், அதாவது எய்தர் 70-30 சொன்னேன், இல்லைனா 60-40 ரேஷியோவில் மெஜாரிட்டி எங்கேருந்து தான் வரும், எங்கேருந்து தான் நம்ம பிளட் லைனை நம்ம பெற்றுக்கொள்கிறோம்னா நம்முடைய தகப்பன் வழியாக. அப்போ தகப்பன் வழியாக டிஎன்ஏல இன்ஃபர்மேஷன் வர மாதிரியே, ஜெனட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கிற மாதிரியே பிளட் லைன் வழியாக அவங்க கிட்ட இருந்ததான தீமையான பலிபீடங்களும் என்ன ஆகுது? நமக்குள்ளாக வருகிறது என்று சொல்லி நேற்று தினத்தில் பார்த்து நம்ம கொஞ்ச நேரம் நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம ப்ரே பண்ணோம் நேற்று தினத்தில். அதற்காக நம்ம ஜெபிச்சோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த எலியாவினுடைய இந்த பலிபீடம். எலியா கட்டுனதான இந்த ஒரு காரியம், எலியாவுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு. சரி, இப்போ எலியா பற்றி நமக்கு, எலியா தான் ரொம்ப முக்கியமான ஒரு மனுஷனா பலிபீடம்னாலே நமக்கு தெரிய வராரு. ஒன்று, நேற்று நம்ம பார்த்த கிதியோன், அவர் ஒரு முக்கியமான ஒரு மனிதன் பலிபீடங்கள் சப்ஜெக்டில். அடுத்ததாக எலியான்றவரும் பார்த்தீங்கன்னா பலிபீடங்களினுடைய சப்ஜெக்டில் ரொம்ப முக்கியமான ஒரு மனுஷன். ஏன்னா இவர் ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தாலும் தேவனாலே ஒரு வல்லமையாக ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் ஒரு காலகட்டத்தில் மகத்துவமான ஒரு எழுப்புதலை கொண்டு வரும்படி பயன்படுத்தப்பட்டதான ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசியாக அவர் இருந்தார். இவரை பற்றி நம்ம ஒரு வசன பகுதியை நம்ம வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1-2 வசனங்கள் எடுத்துட்டீங்களா? இங்கே தான் எலியாவை பற்றி நம்ம வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 17:1-2 வாசிப்போம். கீலியாத்தின் குடிகளிலே திஸ்பியன் ஆகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அப்புறமா போதும். இப்போ நல்லா கவனிக்கணும். ஸோ முதலாவது இவர் யாரு? ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் தான். இப்போ ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் மாதிரி இவருக்கு பெரிய வரலாற்று என்ன சொல்றதுங்க, அந்த லைனேஜ்லாம் கிடையாது. அந்த வம்ச வரலாறு பற்றிலாம் பேசலாம், இன்னாருக்கு பிறந்தவரெலாம் கிடையாது. திஸ்பியன் ஆகிய எலியா, அவ்வளோதான் இருக்குது. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இவர்
இவருக்கு வந்து இதுக்கு முன்னாடி நேற்று கூட நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, எரோபெயாம்ன்ற ஒரு மனுஷன் பலிபீடத்தில் தீமையான காரியத்தை செய்யும் போது அங்கே பேரில்லாத ஒரு தீர்க்கதரிசி வந்து என்ன பண்ணுறாரு, பலிபீடத்தை பார்த்து பேசுகிறாருன்னு சொல்லி சொன்னோம். ஸோ தேவன் வந்து இந்த நேம்லெஸ் பீப்புள், அதாவது பெயர் இல்லாமல் எந்த ஒரு புகழ்ச்சிக்கும் ஆசைப்படாமல் தேவனுடைய வேலையை மாத்திரம் செய்கிறதான மனிதர்கள்லாம் தேவன் என்ன பண்ணுவார்னா பயங்கரமான வல்லமையான தீர்க்கதரிசிகளாக பயன்படுத்துவார். இப்போ ப்ராஃபெட் அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து அதாவது தீர்க்க தரிசனங்களை தேவன் சொல்லி எழுதினதான தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. இவங்க தீர்க்கதரிசியாக ப்ராக்டிக்கலாக வாழ்ந்தவங்க இருக்கிறாங்க. எழுதினதான தீர்க்கதரிசிகள் யாரு? நம்ம பைபிளில் இருக்கிறதான ஏசாயா, எரேமியா, இவங்கெல்லாம் வந்து தேவன் சொல்றதை இஸ்ரவேலுக்கு எழுதி வச்சாங்க. அவங்களும் ப்ராஃபெட்ஸ் தான். ஆனால் அவங்க வந்து லிட்டரலாக இந்த மாதிரி நிறைய விஷயங்களை போய் ப்ராக்டிக்கலாக, அதாவது பயங்கர ஒரு 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 ஸ்ட்ரெஸ்டான ஒரு சூழ்நிலையில், அதாவது பயங்கரமாக, அதாவது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எலியாலாம் உயிருக்கு பயந்து போய் ஒரு சில காரியங்களை செய்வார் இல்லைங்களா, அந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த தீர்க்கதரிசிகள் இல்லை. ஆனால் அவர்களும் தீர்க்கதரிசிகள், அவங்களுக்குன்னு ஒரு விதமான ஒரு 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 தோரணை இருந்தது அந்த தீர்க்கதரிசிகளுக்கு. இங்கே நம்ம இந்த எலியா, எலிசா, அப்புறம் சாமுவேல், இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எழுதுறதுலாம் அவ்வளோவா கிடையாது. ஆனால் இவங்க ப்ராக்டிக்கலாக ரொம்ப நிறைய நடைமுறையில் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தது மாத்திரமில்லை, நடைமுறையாக தேவனோடு கூட அந்த தீர்க்க தரிசன அனுபவம், அதாவது தீர்க்கதரிசியாக வாழ்கிறதான ஒரு அனுபவத்தை பெற்ற மனிதர்களாக இந்த மனிதர்கள், அதாவது இவங்க எலியா, எலிசா இவங்கெல்லாம் இருந்தாங்க. அவங்களுக்கும் இருந்துச்சு. பட் அவங்க மோஸ்ட்லி எதை கான்சென்ட்ரேட் பண்ணாங்க, கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை இஸ்ரவேலுக்கு எழுதணும், எழுதி வைக்கணும், அதாவது ரெக்கார்ட் பண்ணி வைக்கணுன்ற இதுதான் அவங்களுடைய இது. இவங்க வந்து வார்த்தைகளை சொல்லிட்டு போவாங்க. சரி, இப்போ இந்த ஒரு புரிதலோட இந்த எலியாவை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அவர் செய்ததான முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அந்த பலிபீடங்களை செப்பனிடுதல், அந்த ப்ராசஸ் தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இப்போ பாருங்க, இவருக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது. ஆனால் அங்கிருந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, திடீர்னு வந்து அந்த தேசத்தினுடைய ஒட்டுமொத்த சரித்திரத்தையே மாற்றுகிற அளவுக்கு, அதாவது அந்த தேசத்தில் ஒரு பயங்கரமான தேவனை குறித்ததான ஒரு எழுப்புதல் உண்டாகிற அளவுக்கு பயங்கரமான காரியங்களை நடைமுறைப்படுத்தினதான ஒரு தேவ மனிதனாக இவர் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இவர் சொல்றாரு, முதல்ல வந்து என்ன சொல்றாரு, டைரக்டா போய் அந்த ராஜா கிட்ட, யார் அந்த ராஜா, தீமையின் ராஜா, அவன் பேர் என்ன, முதல் வசனத்திலே படிக்கிறோம், ஆகாப் ராஜா. அந்த ராஜா கிட்ட போய் என்ன பண்றாருன்னா ஒரு ரெஸ்ட்ரைனிங் ஆர்டர் சொல்றாரு. என்ன ரெஸ்ட்ரைனிங் ஆர்டர்? ஹியர் ஆஃப்டர் 3 வருஷத்துக்கு என்ன வர போறது இல்லை, மழையே வர போறது இல்லைன்றார். சரிங்களா? இப்போ ராஜா கிட்ட போய் தைரியமா பேசுகிற அளவுக்கு ஒரு தைரியம். அஃப்கோர்ஸ் அங்க நம்ம மோசேயை பத்தி கூட பார்க்கிறோம். அவர் யார்கிட்ட போய் நின்று பேசுறாரு, பார்வோன் முன்னாடி போய் நின்று பேசுறாரு. இங்கேயும் அதே மாதிரி ஒரு சில தீர்க்கதரிசிகளை தான் தேவன் இந்த மாதிரி ராஜாக்களுக்கு முன்பதாக, அதாவது எதிராக இருக்கிற ராஜாக்களுக்கு முன்பதாகவே போய் நின்று தைரியமாக பேசுவதற்கு ஒரு சிலரை கர்த்தர் அழைக்கிறார். இப்போ இந்த அழைப்புன்றது எலியாவுக்கு சாதாரணமா வரல. இந்த ஏசபேல் அப்படி, அதாவது இவனுடைய பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலில் ஒரு 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 பெரிய எழுப்புதலை உண்டாக்கணும். அதுதான் வந்து அதற்காக தான் எலியா அழைக்கப்பட்டார். ஆனால் எடுத்த உடனே தேவன் அவரை டைரக்டாக கொண்டு போய் அந்த கர்மேல் மலையில் பாகாலுடைய தீர்க்கதரிசிகளை எதிர்க்க வைக்கல. நல்லா கவனிக்கணும். அவர் அதுக்கு முன்னாடி என்ன பண்றாருன்னா ஒரு ப்ராசஸ் வழியாக எலியாவை என்ன பண்றாரு, கொண்டு போறார். நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் வழியே எலியா வராம அங்க போய் அந்த அதாவது அந்த பூசாரிகள், அந்த பாகாலுடைய பூசாரிகளை போய் என்ன பண்ண முடியாது, எலியாவால எதிர்க்க முடியாது. அவங்களுக்கு முன்பதாக போய் வைராக்கியமா இந்த மாதிரி அக்கினினால பதில் தர தெய்வம் தான் தெய்வம்னு சொல்ல முடியாது. அதுக்கு முன்னாடி அவர் கடந்து வர வேண்டியதான ஒரு சில ப்ராசஸ் இருக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம என்னவா பார்க்க போறோம், நம்மளுடைய பலிபீடத்தை செப்பனிடுதல். ஸோ என்னென்ன ப்ராசஸ் வழியா பலிபீடத்தை நம்ம சரி செய்யணும், பலிபீடமாகிய நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். ஸோ இவர் ஃபர்ஸ்ட் வராரு, என்ன பண்றாரு, வந்து மழை வரப்போறதில்ல, 3 வருஷம் ஒரு பஞ்சம் இருக்க போதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. உடனே அவர் என்னன்னா டீட்டெயில்ஸ்லாம் அடுத்தடுத்த வசனங்கள்ல நம்ம பார்க்குறோம். இப்போ இதெல்லாம் சொல்லிட்டு அவர் என்ன பண்றாருன்னா வந்து பாருங்க, அவர் ஒரு இடத்துல போய் ஒரு இருக்கும்படியாக கர்த்தர் அவருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார், ஒரு ஆலோசனை கொடுக்குறார், நீங்க போகணும்ப்பா அப்படின்னு. அதை நம்ம வாசிக்க போறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஆகாப் ராஜா முன்னாடி போய் இவ்வளவு தைரியமா நின்று ஒரு நல்ல வார்த்தையை சொன்னா கூட பரவாயில்ல, தேசத்துக்கு வரப்போகிறதான ஒரு தீமையை குறித்து சொல்றாருன்னா அப்ப இவர் எந்த அளவுக்கு தேவனால அனுப்பப்பட்டேன் என்கிறதான ஒரு தைரியம் உள்ளவராக இருக்கணும் இல்லைங்களா? அதாவது அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் அவருக்கு. தேவன் என்கிட்ட பேசினாரு, இந்த வார்த்தையை நான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆண்டவர் என்கிட்ட சொல்லி
நீ நாளைக்கு போய் சேலம் கலெக்டரை பார்த்து இந்த வார்த்தையை பேசிட்டு வரேன்னு போக முடியுமா? ஸோ இந்த மாதிரி தான். அதாவது இருக்கிறதுலே பெரிய ஒரு தலைவராக ஒருத்தர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் பார்த்து பேசிட்டு வாப்பா, நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் நான் எந்த அளவுக்கு கீழ்ப்படிவேன் இல்லைங்களா? இந்த மாதிரி தான் என்ன ஆச்சுன்னா அந்த அந்த காலகட்டத்தில் அப்படி தான் இருந்தார். எலியா அந்த அளவுக்கு ஃபேமஸ்லாம் கிடையாது அப்போ. அதாவது இந்த சம்பவங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் தான் எலியா ஒரு பெரிய மனுஷனாக பார்க்கப்படுறார். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிமையான ஒரு மனுஷன். அவருக்கு எந்த விதமான பேக்ரவுண்டும் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்டதான மனுஷன் தேவனுடைய வார்த்தையை சொன்ன உடனே ராஜாக்கு முன்பதாக போய் நிற்பதற்கு அவர் எந்த யோசனையும் பண்ணாமல் முதலாவது அவர் கீழ்ப்படுகிறார். அப்போ இவர் என்ன அறிஞ்சு வச்சிருந்தார்னா, தான் எவ்விதமான ஒரு பலிபீடத்தின் மேலே நின்று கொண்டு பேசுகிறேன் என்பதை அவர் அறிந்து வைத்திருந்தார். நீங்க என்ன பேசுறீங்கன்றது முக்கியம் இல்லை, எப்படிப்பட்ட அதிகாரத்தோட பேசுறீங்கன்றது தான் முக்கியம். ஆமா தானே? இப்போ பாலிடிக்ஸ்ல அவன் அறிக்கை விடுவான், சரிங்களா? இப்போ ஒரு ஒரு கட்சின்னு எடுத்துக்குவோமே, கட்சியில் பார்த்தீங்கன்னா நிறையா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அதிகாரத்தில் ஒவ்வொரு போஸ்டில் இருப்பாங்க. எல்லாவனும் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கு காமிச்ச உடனே எல்லாரும் இன்டர்வியூ கொடுப்பாங்க, யூடியூப் சேனல் இன்டர்வியூ கொடுப்பாங்க, டிவிக்கு இன்டர்வியூ கொடுப்பாங்க, எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் இவங்களுக்கெல்லாம் என்ன அதிகாரம்? ஏன்னா இவங்களுக்கு பின்னாடி என்ன பண்ணுறது, ஒரு அரசியல் கட்சி, ஒரு பெரிய பார்ட்டி, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒன்று இருக்குதுன்ற தைரியத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஏதோ ஒரு காரியத்தை பேசுகிறாங்க. அவங்க ஏதோ நல்லது பண்ணுறாங்களோ தீமை பண்ணுறாங்களோ, ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. அவங்களுடைய பவர் எங்கேருந்து வருதுங்க? அவங்க பேரோ அவங்களுடைய அந்தஸ்தோ கிடையாது. அவங்க எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி, எந்த அரசியல் கட்சியில் சேர்ந்தவங்கன்றதை பொறுத்து தான் அவனுடைய வார்த்தை பார்த்திங்கன்னா அப்படியே பயங்கரமாக பேசுவான், சவாலாக விடுவாங்க, நல்லதும் பண்ணலாம் தீமையும் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி தான் இங்கே எலியாவுக்கு வந்து ஃபிசிக்கலாக எந்த பேக்ரவுண்டும் கிடையாது, சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட்லாம் கிடையாது, தீர்க்கதரிசிகளுடைய வம்சத்தில் பிறந்தவர் இல்லை, இவங்க அப்பா தீர்க்கதரிசி அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் இவர் ஒன்றை தெரிஞ்சு வச்சிருந்தாரு, நான் எப்படிப்பட்ட பலிபீடத்தில் இருந்து நான் பேசுகிறேன் அப்படின்றத எலியா தெரிஞ்சு வச்சிருந்தார். ஸோ he was standing on a righteous altar. ஒரு நீதியின் பலிபீடத்தில் இருந்ததுனால இவர் பேசக்கூடியதான வார்த்தைகள் வல்லமை உடையதாக இருந்தது அப்படின்றத அவர் ஒரு நாளும் மறந்து போகல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கான்ஃபிடன்ஸ் ஆகாப் ராஜாக்கு முன்னாடி போய் இந்த அளவுக்கு ஒரு சேலஞ்ச் விடுறதான கான்ஃபிடன்ஸ் எதனால வந்துச்சு? அவர் எந்த பலிபீடத்தின் மேல், சரியான பலிபீடத்தில் தான் நான் நிற்கிறேன், இந்த பலிபீடத்திலிருந்து எனக்கு பவர் வருது, இந்த அதிகாரம் எனக்கு எங்கேருந்து வருது, நீதியின் பலிபீடத்திலிருந்து வருதுன்றதை அறிந்து வைத்திருந்ததுனால தான் முதலாவது போய் ஒரு ஆகாப் ராஜாட்ட பேசுறார். ஸோ அடுத்தது என்ன நடக்குதுன்னு பாருங்க. 3ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம், 3-10 வாசிக்கலாமா? நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரீத் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரீத் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். தேசத்தில் மழை பெய்யாதபடியினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவிக்கு கட்டளையிட்டேன் என்றார். அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். போதும். இப்போ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். முதலாவது சொன்னேன், இவர் எந்த பலிபீடத்தில் இருக்கிறாரு அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இவருக்கு இருந்துச்சு. அது என்ன பலிபீடம்? நீதியின் பலிபீடம். ஏன்னா தேவனுடைய சத்தத்தை இவர் கேட்கிறார். இப்போ ரெண்டாவதா நான் போட்டிருக்கேன் பாருங்க, ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல் என்கிறதான ஒரு காரியத்தை, அதுதான் வந்து ஒரு உயர்வான ஒரு என்ன சொல்றதுங்க, ஜெயத்தை எடுக்கக்கூடியதான பலிபீடத்தை கட்டி எழுப்பணும்னா அதுக்கு ரொம்ப முக்கியமானது, ரெண்டாவது முக்கியமான காரியம் என்னதுங்க? கீழ்ப்படிதல், ஒபீடியன்ஸ். ஸோ இங்கே ஆண்டவர் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? கேரீத் ஆற்றண்டையில் போய், ஆற்றண்டைக்கு போ, அங்கே ஒரு சில இம்பாசிபிளாக நடக்க முடியாத ஒரு சில விஷயத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? அங்கே இருக்கிற தண்ணியை குடி, அது கூட குடிச்சிக்கலாம், ஆனால் காக்கா உனக்கு ரொட்டியும் அப்பமும் கறியும் கொண்டு வரும். காக்கா வந்து நல்லா சாப்பிட தான் தெரியும், அது கொண்டுலாம் வர தெரியாது. ஸோ இது வந்து ஆண்டவர்கிட்ட அவன் கேள்வி கேட்கல. அவன் என்ன பண்ணுறான்னா, அவன் சொன்ன உடனேயே அவன் என்ன பண்ணுறான்? அங்கே போய் அந்த ஆற்றண்டையில் போய் அவன் உட்கார்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நான் நேற்று முந்தினத்தை கூட நான் சொன்னேன், இந்த பலிபீடம் அப்படின்றது தீமையின் பலிபீடமாக இருக்கலாம், அது நீதியின் பலிபீடமாக இருக்கலாம். அதில் இந்த கன்சிஸ்டன்சின்னா என்ன அர்த்தம்? தொடர்ச்சியாய் ஒரு காரியத்தை செய்கிற ஒரு பழக்க வழக்கம் நமக்கு உண்டாக வேண்டும்.
அது எந்த பலிபீடமா இருந்தாலும் சரி, தீமையின் பலிபீடமா இருந்தாலும் சரி, நீதியின் பலிபீடமா இருந்தாலும் சரி, ஒரு நாள் பண்ற ஜெபத்திலேயோ இல்ல சும்மா 10 நாள் பண்ற ஜெபத்திலேயோ எதுவுமே மாறிவிட போவது இல்லை. 10 நாள் ஜெபத்துல இப்ப நம்ம 10 நாள் ஜெபம் பண்றோம். இதுல ஒட்டுமொத்தமா வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நீதியின் பலிபீடத்தையும் நீங்க கட்டி எழுப்பிட முடியாது. அதே மாதிரி வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீமையின் பலிபீடத்தை இந்த 10 நாள்ல நீங்க அழிச்சிட முடியாது. இப்போ இதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரூல் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, கீழ்ப்படிதல்ல உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வேணும். கன்சிஸ்டன்சின்னு என்ன அர்த்தம்? விடாப்பிடியாய் ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்வது. இப்ப ஜெபம்னா ஜெப வாழ்க்கை தொடர்ந்து இருக்கணும். 4 நாள் ஜெபம் பண்றது, அப்புறம் 2 நாள் ஏதாவது ரொம்ப பிஸியா டயர்டா இருக்கும் போது அந்த ஜெப வாழ்க்கையை விட்டுறக்கூடாது. ஸோ அதனால தான் நம்ம சொல்றோம், நம்ம ஆராதனைகள்ல நம்ம சபையில கூட நம்ம அதுதான் நம்ம திரும்ப திரும்ப சொல்றோம், ஜெப வாழ்க்கை எப்பயுமே எப்படி இருக்கணுங்க? தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட டைம்ல நீங்க தேவனை தேடுறீங்கன்னா, ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்றீங்கன்னா, அந்த டைமை நீங்க என்ன பண்ணிக்கணும்? ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த டைம்ல நான் வேற எங்கேயும் போக மாட்டேன், வேற எதையும் பேச மாட்டேன், வேற யாருக்கிட்டையும் போக மாட்டேன், இந்த டைம் நான் தேவனோடு செலவிடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம நமக்கு ஒரு ஆவிக்குரிய ஒழுக்கத்திற்குள்ளாக, அதை பத்தி நான் சொன்னேன் இல்லைங்களா? இந்த பலிபீடத்தில் ஜெயிக்கணும், நான் முதல் நாளே சொன்னேன், இந்த பலிபீடங்களுடைய யுத்தத்தில் ஜெயிக்கணும்னா நமக்கு ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின், ஆவிக்குரிய ஒழுக்கங்கள் வேணும். அதுல என்ன சொன்னாங்க? உபவாசித்தலும் ஜெபித்தலும் என்கிறதான ஆவிக்குரிய ஒழுக்கங்களை பத்தி நான் சொன்னேன். ஸோ இதுல இந்த கன்சிஸ்டன்சி, கீழ்ப்படிதல் வந்து பாத்தீங்கன்னா, இந்த விடாப்பிடியாய் ஒரு காரியத்தை கர்த்தருடைய சமூகத்தில் செய்கிறது. ஸோ இதுதான் ஆவி மண்டலத்தில் நமக்கு ஒரு திறனை, ஒரு எபிலிட்டி, ஒரு ஸ்ட்ரென்த் நமக்கு கொடுக்கிறதாக இருக்கிறது. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், எந்த ஒரு காரியத்தை திரும்ப திரும்ப செய்யும் போது அது நம்முடைய பழக்கமாக மாறிவிடுகிறது என்று சொல்லி. அதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் விதமாக ஒரு வார்த்தையை சொல்றாரு. வாசிக்கலாமா? ரோமர் 6வது அதிகாரம் 16வது வசனம். வாசிக்கலாமா? 16வது வசனம். மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கானாலும் எதற்கு கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளாய் இருப்பீர்கள் என்று அறியீர்களா? இப்ப பாருங்க, பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு, எந்த ஒரு காரியத்துக்கு உங்களை நீங்க விட்டு கொடுக்குறீங்களோ அதுக்கு நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்க? அடிமையானவர்களா இருக்கிறீங்க. ஒன்னு பாவத்துக்கு அடிமையா இருப்பீங்க, இல்லைன்னா கர்த்தருக்கேற்ற நீதிக்கேற்ற காரியங்களுக்கு கீழ்ப்படிதலுக்கு நீங்க அடிமையா இருப்பீங்க. ஸோ ஆப்வியஸ்லி எல்லா மனுஷனுமே ஏதாவது ஒரு காரியத்திற்கு அடிமைப்பட்டவனா தான் இருக்கணும். இம்பாசிபிள். ஒரு மனுஷன் வந்து ஐ எம் a free man அப்படின்னு சொல்ல முடியாது. ஃப்ரீ மேன் என் இஷ்டத்துக்கு நான் செய்வேன் அப்படின்னு, ஆனா அவன் செய்யறது அவனை அடிமைப்படுத்தி வச்சதா இருக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ ஒருத்தன் வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் ரீசெண்டாக நான் கேள்விப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, பசங்க, இந்த வாலிப பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பைக் ஒரு பெரிய கிரேஸ். வீட்டில் பயங்கரமாக கடனை வாங்கி வீட்டில் அவங்க அம்மா தாலி செயின்லாம் அடகு வச்சு சண்டை போட்டு பைக் வாங்குவாங்க. 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா பைக் வாங்குறது. இப்போ இந்த பிள்ளைகளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐ எம் ஃப்ரீ மேன், எனக்கு இது வேணும், ஏன்னா இது இருந்தாதான் என்னுடைய சந்தோஷம். நான் ஆனால் எதுக்கும் அடிமைப்பட்டவன் அல்ல. ஆனால் அவனுடைய பைக்கை போய் நீங்கள் தொட்டிங்கன்னா உனக்கு அப்படி ஒரு கோவம் வரும். என் பைக்கை நீ எதுக்குறா தொடுற? ஸோ புரியுதுங்களா? ஸோ அவனை பொறுத்த வரைக்கும் நான் யாருக்கும் அடிமை இல்லைன்னு சொல்லுவான். ஆனால் அவ்வளோ ரூபா போட்டு அவங்க அம்மா வாங்கி கொடுத்துருப்பாங்க, வீட்டில் வாங்கி கொடுத்துருப்பாங்க. நான் நிறைய நம்ம சர்ச்லேயே நிறைய தெரிஞ்சவங்க அந்த மாதிரி இருக்கிறாங்க. லட்சக்கணக்கில் போட்டு பைக்கை வாங்கி அது ஆக்சிடென்ட் ஆகி நொறுங்கி கிடக்கும் வண்டி. ஸோ இந்த மாதிரிலாம் சம்பவங்களை நான் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் பிள்ளைகளை வந்து நூதனமாக பிசாசு என்ன பண்ணுறாங்க, ஒரு விதமான அடிமைத்தனத்துக்குள்ளே வைக்கிறான். ஸோ அந்த பிள்ளைங்களை அந்த 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 தம்பிக்கிட்டேயோ அந்த 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 பர்சன்கிட்டேயோ போயிட்டு பைக்கை கொடுப்பா அப்படின்னா யோசிப்பாங்க. ஏன்னு சொல்லி சொன்னால் அது 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 அதாவது அவங்க வந்து அதுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அது அப்படிலாம் இல்லைங்க, நான் எதுக்கும் அடிமைப்பட்டவன் இல்லைங்க. ஸோ இது நான் பைக்கு, ஸோ இந்த மாதிரி ஃபோனு, அதுக்கப்புறம் பழக்க வழக்கங்கள், குடிபோதை, சிகரெட்டு, ஐ எம் ஃப்ரீன்னுவான். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டு இருப்பான்? சிகரெட்டை அவனால் நிறுத்த முடியாது. ஐ எம் ஃப்ரீன்னுவான், ஆனால் குடிக்கிற பழக்கத்தை அவனால் நிறுத்த முடியாது. அவன் என்ன நினச்சிக்குவான்னா, நான் ஃப்ரீயாக இருக்கிறனால தான் நான் குடிக்கிறேன். கிடையாது, குடி உன்னையே என்ன பண்ணி வச்சிருக்கு? அடிமைப்படுத்தி வச்சிருக்குது. ஸோ ஏதோ எந்த மனுஷனாக இருந்தாலும் ஒன்று பாவத்திற்கு அடிமையாக இருக்கணும், இல்லை தேவனுக்கேற்ற நீதி கீழ்ப்படிதலுக்கு நம்ம அடிமையாக இருக்கணும். ஸோ பாவத்திலிருந்து பாவத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்ம மீட்டு வந்துட்டோம்னா ஆப்வியஸாக நம்ம யாருக்கு அடிமைகளாக மாறிடுவோம்? நீதிக்கு கீழ்ப்படிதல், தேவனுக்குரிய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறதுக்கு நம்ம அடிமையாக மாறிடுவோம். ஸோ அதுதான் நம்மளுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கும். ஆண்டவருக்கு நான் எந்த சூழ்நிலையிலும்
தலையே போனாலும் ஏசப்பாவுக்கு நான் கீழ்ப்படியணும் அப்படின்றது தான் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒரு என்ன சொல்றது, அதுதான் நம்முடைய அடிமைத்தனம். நம்ம அதுக்கு தான் ஸ்லேவ். என்னத்துக்கு ஸ்லேவ்? தேவனுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியணும். ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் அது தீமையானதுக்கு அல்ல, அது நீதிக்கு ஏதுவானதாக என்னை வழி நடத்துகிறது என்று சொல்லி. அப்போ எந்த ஒரு காரியத்திற்கு நம்ம மன விருப்பத்தின்படி, அதாவது முழு மனதோடு முழு சிந்தையோடு ஒரு காரியத்தை நம்ம விட்டு கொடுத்து நம்ம செய்கிறோமோ அதற்கு நாம் அது செய்ய அதற்கு நாம் என்னவா மாறிடுறோம்? அடிமைப்பட்டவர்களாக மாறிவிடுகிறோம். ஸோ நம்மளுடைய கான்சியஸ்னஸ், நம்முடைய எண்ணம், யோசனை, நம்முடைய செயல்கள் எல்லாமே அந்த காரியத்தை மாத்திரமே சார்ந்ததாக மாறிவிடுகிறது. ஒரு எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன் பாருங்களேன். இப்போ நல்லா கவனிங்க, நான் சொல்றதை கொஞ்சம் கற்பனை பண்ணுங்க. ஒரு மனுஷன், ஒரு பையன் ஒருத்தன் இருக்கான். அவன் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்றான் அப்படின்னா, ஒரு பொருளை திருடுறான்னு வச்சுக்குவோம். ஒரு வீட்டில் பார்க்குறான், ஒரு வீட்டில் ஃபோன் இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே ஏதோ உதவி செய்யும்படி போகிறவன் அந்த ஃபோனை திருடிட்டு வந்துடுறான். ஸோ அப்புறம் திருடின உடனே அவனுக்கு அந்த பொருள் நல்லா இருக்குது, ஏன்னா அது சம்பாதிக்கவும் இல்லை, எதுவும் பண்ணலாம், அவன் அப்படி திருடிட்டு வந்துட்டான். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 2-3 டைமு அந்த மாதிரி ஃபோனு, பர்ஸு, பணம் இந்த மாதிரி ஒரு பையன் திருடுறான். திருடின உடனே இது அவனுக்கு பழக்கமாக மாறிடுது. சரிங்களா? ஒரு டைம் செஞ்சான், 2வது டைம் இது என்னவா மாறிடுச்சு? பழக்கமாக மாறிடுச்சு. ஸோ இப்போ பழக்கமாக மாறின உடனே நல்லா கவனிக்கணும், இப்போதான் ஸ்பிரிச்சுவலாக ஒரு விஷயம் நடக்குது. என்னன்னா, இப்போ அவனை திருட வைக்கிறதான ஒரு அசுத்தாவி அவனுக்குள்ள என்ன ஆகிடும்? நுழைஞ்சிரும். ஸோ பேசிக்கலாக அவன் சுயத்தில் ஃபஸ்ட்டு அந்த செல்ஃப் பவரில், அந்த வில் பவரில் அவன் போய் என்ன பண்ணுறான்? சுயமாக தான் திருடுறான். திருடின உடனே அது பழக்கமாக மாறிடுது. பழக்கமாக மாறின உடனே அவனை திரும்ப திரும்ப அந்த பழக்கத்தில் விழ வைக்கிறதான ஒரு அசுத்தாவி. ஏன்னா திருடுதல் அப்படின்றது என்னதுங்க? ஒரு தீமை, அது ஒரு பாவம், அது நீதியான காரியம் இல்லை, அது அநீதி. ஸோ அநீதியை அந்த அநீதியை திரும்ப திரும்ப செய்ய வைக்கிறதுக்கு அவனை ஒரு அசுத்தாவி என்ன பண்ணிக்குது? அவனை பொசஸ் பண்ணிக்குது. புரியுதுங்களா? இப்போ பொசஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ எப்படி ஆயிடுவானா, அவனுடைய கை திருடாமல் இருக்கவே முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ பேசிக்கலாக அவன் திருடாமல் இருந்துட்டான். அவன் திருடாமல் இருந்துட்டான்னா, இப்போ எப்படி இந்த போதைக்கு அடிமையானவங்க பார்த்தீங்கன்னா, குடிக்கலைன்னா அவங்களுக்கு கோபம் வரும் பார்த்தீங்களா? அந்த போதை பொருளை பயன்படுத்தலைன்னா அவங்களுக்கு ஆத்திரமும் எரிச்சலும் வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி அவன் திருடலைன்னா அவனுக்கு கோபமும் எரிச்சலும் வரும். நான் சொல்றது புரியுதுங்களா? இவன் ஆரம்பிக்கும் போது எப்படி தான் ஆரம்பிக்கிறான்? இவனுடைய மாம்சத்தில் தோன்றின ஒரு எண்ணத்தினால தான் ஆரம்பிக்கிறான். லேட்டரான அது பழக்கமாக மாறுது. அது வரைக்கும் அஸ்தாவிக்கும் அவனுக்கு கனெக்ஷன் இல்லை, ஏன்னா அது மாம்சத்தில் தோன்றின பாவத்தில் அதை செஞ்சான். ஆனால் 3வது நடந்த ப்ராசஸில் தான் என்ன பண்ணாவன்? திரும்ப திரும்ப அதை செய்ய அந்த குறிப்பிட்ட அநீதியான செயலை செய்வதற்கு தூண்டுகிறதான ஒரு அசுத்தாவி என்ன ஆயிடுச்சு? உள்ள நுழைஞ்சு அது டேக் ஓவர் பண்ணதுனால இப்போ என்ன ஆகுது? அது அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான நம்ம பார்த்த மாதிரி தீமையின் பலிபீடமாக மாறிடுச்சு. ஸ்டீலிங், திருடுதல் அப்படின்றது ஒரு ஈவில் ஆல்டராக அவனுடைய வாழ்க்கையில் மாறிடுச்சு. இப்போ அதுக்கு பின்னாடி இருக்கிறதான அந்த விக்கிரகம் இருக்கு இல்லைங்களா? அந்த விக்கிரகத்துக்கு தீனி போடணும் இல்லையா? அது எப்படி தான் தீனி போடுறது? இவன் போய் திருடினாதான் அந்த பின்னாடி இருக்கிறதான விக்கிரகத்துக்கு ஸ்பிரிச்சுவலாக ஒரு தீனி கிடைக்கும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ இவ்விதமா அவனுடைய வாழ்க்கை என்ன ஆகுதுங்க? ஒரு அநீதியான செயலுக்கு கட்டப்பட்டவனாக அவன் மாறி விடுகிறான். அப்போ பாருங்க, அவன் என்ன பண்றான்னா, கடைசி என்ன போட்டிருக்காங்க, நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். ஸோ திருடுதல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்படியே ஆசைப்படுற ஒரு விஷயமா மாறிடும். அதுக்கப்புறம் எப்படி இந்த குடி போதையில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பார்த்துருக்கீங்களா? அதாவது குடிகாரனுங்களை கூட இது பண்ண இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாக இருப்பாங்க பார்த்தீங்களா? அந்த கொக்கைனு, ஹெராயின் இந்த மாதிரிலாம் இருப்பான். போதைப் பொருளுக்கு அடிமையானவங்களாம் பார்த்தீங்கன்னா பைத்தியமாக இருப்பான். அவங்களாம் அப்படியே இது பண்ணனா அவன் கொலை கூட பண்ணுவானுங்க அவங்களாம். அந்த போதைப் பொருள் கிடைக்கலன்னா அந்த மாதிரி நம்ம நியூஸில் கேள்விப்படுறோம் இல்லைங்களா? குடிக்கிறதுக்கு காசு தரலன்னு அம்மாவை குத்துனதான மகன்கள் இருக்கிறாங்க, அப்பாவை வெட்டி போட்டதான பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஏன்? குடிக்கிறதுக்கு காசு தரல. ஸோ இது என்னவா மாறுது? ஒரு அசுத்தாவியினுடைய தாக்கமா. ஸோ ஹீ இஸ் நாட் ஹிம்செல்ஃப் எனிமோர். அவனாகவே இல்லை. ஏன்னா அவன்றது என்னைக்கோ அந்த சுயத்தில் யார் டேக் ஓவர் பண்ணிடுச்சு? அந்த ஈவில் ஆல்டருக்கு பின்னாடி கிரியேட் செய்கிறதான அந்த அசுத்தாவி அவனை என்ன பண்ணிடுச்சு? முழுசுமா டேக் ஓவர் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ அவனுடைய கண்ட்ரோலில் அவன் முழுவதுமா இப்போ இல்லை அப்படின்றது தான் ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை. ஸோ இவ்விதமாக தான் நம்மளுடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிதலும் சரி, நீதிக்குரிய கீழ்ப்படிதலும் சரி, அநீதிக்கான கீழ்ப்படிதலும் இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு நான் சுயமாக என் வாழ்க்கையை தேவனுக்கு நான் கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுக்குறேன். ஸோ நான் கீழ்ப்படிய நீதிக்கேற்ற காரியங்களில் கீழ்ப்படிய பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுறாரு? என்னை ஆக்குபை பண்ணிக்கிறார்.
என்னை நிரப்பிடுறார். புரியுதுங்களா? இங்க எப்படி ஈவில் ஸ்பிரிட் வந்து அவனை ஆக்குபை பண்ணிச்சோ அந்த மாதிரி பரிசுத்தாவியானவரோட ஆக்குபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னுடைய பழக்க வழக்கமே எப்படி மாறிடும் தெரியுமா? என்னால ஜெபிக்காம இருக்க முடியாது. இப்ப அவன் எப்படி திருடாம இருக்க முடியாதோ அந்த மாதிரி என்னால ஜெபிக்காம இருக்க முடியாதுன்ற அளவுக்கு ஒரு பிரேயர் அடிக்ட். அவன் எப்படி ட்ரக் அடிக்ட் மாதிரி நம்ம ஒரு பிரேயர் அடிக்ட், ரைச்சஸ்னஸ் அடிக்ட், நீதிக்கேற்ற காரியங்களை அடிமைப்பட்டவனாய், ஜபத்திற்கு அடிமைப்பட்டவனாய், தேவனுக்கு அடுத்த காரியங்களுக்கு அடிமைப்பட்டவனா மாறிடுவேன். ஸோ அது என்னுடைய லைஃப் ஸ்டைலாவே மாறிடும். ஸோ இவர் எந்நேரமும் ஜோம் பண்ணிட்டே இருப்பாருங்க அப்படின்னு மனுஷங்கள் எல்லாம் பார்த்து சொல்ற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை. அவன் இப்போ இவனை பார்த்தா என்ன சொல்லுவாங்க, இந்த மனுஷனை பார்த்தா இவனா எந்நேரமும் திருடுங்க, அவன் போற இடத்தெல்லாம் திருடிட்டே இருப்பான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் அவ்விதமாய் மாற்றப்படுகிற அளவுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ கீழ்ப்படிதலினுடைய ஆழம் இதுதான். ஸோ கீழ்ப்படிய ஒரு பழக்க வழக்கமாக மாறிடும். பழக்க வழக்கமாக மாறுனுச்சுன்னா அதன் மூலமாக எய்தர் தவறான காரியங்களுக்கு கீழ்ப்படிஞ்சோன்னா தீமையின் பலிபீடமோ, இல்லை சரியான காரியங்களுக்கு கீழ்ப்படிஞ்சோன்னா நீதியின் பலிபீடமோ நம்முடைய வாழ்க்கையில கட்டப்படும். அப்போ தேவன் நம்மளை என்ன பண்றாருன்னா இவ்விதமான கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சியாய் நாம் செய்கிறதான அந்த தொடர்ச்சியான ஒரு ஜெப வாழ்க்கை, தொடர்ச்சியாய் அவரை சார்ந்திருக்கிற அந்த வாழ்க்கையில தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நீதியின் பலிபீடங்களை கட்டி எழுப்புவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ அன்லஸ் அண்ட் அன்டில் நமக்குள்ள கன்சிஸ்டன்சி இல்லை, தொடர்ச்சியா ஆவிக்குரிய காரியங்களை நம்ம ரெகுலரா செய்யல, ஒரு டிசிப்ளினா மாறலன்னா நீதியின் பலிபீடம் கட்டப்பட முடியாது. நான் திரும்ப சொல்றேன், நீங்க 4 நாள் ஜெபம் பண்றனாலையோ 10 நாள் ஜெபம் பண்றனாலையோ நீதியின் பலிபீடம் கட்டப்பட முடியாது. நீதியின் பலிபீடம் எப்பதான் கட்டப்படும்? தொடர்ச்சியாக ஒரு காரியத்தை நீங்கள் தினந்தோறும் வாரத்துக்கு ஒருக்க, மாசத்துக்கு ஒருக்க இல்லை, தினந்தோறும், இல்லை மேபி ஒரு நாளைக்கு 4 முறை, ஒரு நாளைக்கு 5 முறை, அது உங்களுடைய வசதியை பொறுத்து, உங்களுக்கும் ஆண்டவருக்கு இருக்கிறதான ஐக்கியத்தை பொறுத்து. ஸோ இப்படி நம்ம ஆண்டவரோட அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நீதியின் பலிபீடங்களை நம்மளால கட்டி எழுப்பப்பட முடியும். ஸோ இதுதான் நல்லா கவனிக்கணும். எலியாவுக்கு இந்த கீழ்ப்படிதல் தான் அங்கே இன்னும் கொஞ்ச நாள்ல யாருடைய பலிபீடத்தை எதிர்க்க போறார் தெரியுமா? ஏசபேல் என்கிறதான அந்த ஊரை கட்டி வச்சிருக்கிறதான ஒரு அசுத்த சூனியக்காரியினுடைய பலிபீடத்தை என்ன பண்ண போறார்? அவரு எதிர்க்க போறார். அதற்கு இவருடைய வாழ்க்கையில கீழ்ப்படிதல் என்கிறதான அந்த நீதியின் பலிபீடம் என்ன பண்ணப்பட வேண்டும்? கட்டப்பட வேண்டும். நீதியின் பலிபீடம் ஒன்று கட்டப்பட வேண்டும். சரிங்களா? ஸோ இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த ஏசபேலை எதிர்க்கிறதுக்காக இவர் வந்து இந்த இடத்துல தேவனுக்கு இவர் கீழ்ப்படுகிறார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா இந்த ஏசபேல் தான் என்ன பண்றாங்க? கரப்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து அந்த தேசத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறாங்க. சரிங்களா? அடுத்ததான் நாம் பார்க்கக்கூடியதான இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஏசபேலுடைய பலிபீடத்தை ஃபுல்லா கன்ஃபரண்ட் பண்றதுக்கு, அதாவது முழுசுமா எதிர்க்கிறதுக்கு எலியா வந்து இன்னும் பில்ட் ஆகல. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா? எலியாவை வந்து ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா தான் என்ன பண்றாரு தெரியுங்களா? மோல்டு பண்றாரு. என்னத்துக்கு? அந்த பெரிய எதிரி ஆகிய ஏசபேலினுடைய பலிபீடத்தை எதிர்க்கிறதுக்கு கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எலியாவை மோல்டு பண்றாரு. ஸோ எடுத்த உடனே கொண்டு போய் ஏசபேல் முன்னாடி போய் இவர் என்ன பண்ணல? நிறுத்தலை. இல்லை அந்த பலிபீடத்துக்கு முன்னாடி போய் நிறுத்தலை. ஸோ எலியாவுக்கு இந்த ஒரு காரியத்தை கர்த்தர் கற்றுக் கொடுக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு கீழ்ப்படிதல முதலாவது, அதாவது தேவனை சார்ந்திருக்கிற விதங்கள், தேவனை சார்ந்திருக்கிற காரியங்கள்ல வந்து கர்த்தர் என்ன பண்றாருன்னா கற்றுக் கொடுக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பாருங்க, நான் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க. God needed to build him up in the spirit first to be the one with the superior altar. ஸோ அங்க இருக்கிறதான இந்த தீமையான பலிபீடமாகி ஏசபேலின் பலிபீடத்தை காட்டிலும் நீதியான ஒரு பலிபீடம் இவனிடத்துல இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்பினதுனாலே முதல்ல அந்த தீமையின் பலிபீடத்தை எதிர்க்கிறதுக்கு முன்னாடி எலியாவையே கர்த்தர் எப்படிப்பட்ட ஒரு பலிபீடமாக மாற்றினாரு? ஒரு உயர்வான வல்லமை நிறைந்த நீதியான பலிபீடமாக எலியாவையே மாற்றினார். சொல்றது புரியுதுங்களா? இப்போ நீங்க நல்லா கவனிக்கணும். இந்த கதையில, அதாவது இந்த சம்பவத்துல ஏசபேலுடைய அதாவது அவனுங்க கட்டினாங்க இல்லைங்களா பாகால், நல்லா கவனிங்களேன். பாகால் தீர்க்கதரிசிகள் பலிபீடம் கட்டினாங்க பார்த்தீங்களா? அந்த பலிபீடம் வந்து அதுதான் ஈவில், அதாவது தீமையின் பலிபீடம். ஆனா அதை எதிர்க்கிறதான நீதியின் பலிபீடம் எது தெரியுங்களா? அங்க வச்சிருந்த அந்த 12 கோத்திரத்துக்கு வச்ச கல்லு கிடையாது, அது வந்து ஜஸ்ட் ஒரு மாதிரி தான். ஆனா அங்க எதிரில் நின்று சண்டை போட்டதான நீதியின் பலிபீடம் என்ன தெரியுங்களா? எலியா தான் பலிபீடம். புரியுதுங்களா? எலியாவுடைய கீழ்ப்படிதலும் அந்த கான்சக்ரேஷன் பரிசுத்தமான வாழ்க்கையும் தான் அங்க இருக்கிறதான ஏசபேலுடைய பலிபீடத்தை என்ன பண்ணுச்சு?
எதிர்த்தது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ லிட்டரலா இங்க ஒரு பலிபீடத்தை இவங்க ஒரு பலிபீடம் கட்டினானுங்க. யாரு? பாகால் தீர்க்கதரிசிகள். இந்த பக்கம் இவரும் என்ன பண்ணாரு? 12 கோத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி 12 கல்லை வச்சு இவரு பலிபீடத்தை கட்டினாரு. ஸோ இந்த பலிபீடம் அந்த பலிபீடம் எதிராக இருந்தது அப்படின்னு நீங்க நினைச்சுக்கூடாது. அதெல்லாம் வந்து ஒரு அடையாளம் தான். கர்த்தருடைய அக்கினி வந்தது, அவங்க கண்ணுக்கு முன்னாடி வந்து கர்த்தர் வந்து தன்னை வெளிப்படுத்தும்படியா அந்த அக்கினியினாலே வெளிப்பட்டார். சரிங்களா? ஆனா தேவன் அதுக்கு முன்னாடி எலியாவை எப்படிப்பட்ட பலிபீடம் உள்ளவனாய் மாற்றினார்ன்றதுதான் முக்கியம். எலியா எப்படிப்பட்ட பலிபீடம் உள்ளவனாய் மாற்றப்பட்டான் என்பதுதான் என்னதுங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ப்ராசஸ்ல அந்த தீமையான பலிபீடமாகிய ஏசபேலின் பலிபீடத்திற்கு எதிராய் கட்டப்பட்டது இந்த 12 கோத்திரம் கிடையாது. அதாவது அந்த 12 கல்லு வச்ச அந்த பலிபீடம் இல்லை, எலியாவே தான் அந்த பலிபீடமாக இருந்தார். எலியா தான் பரிசுத்தமாக்கப்பட்ட தேவனுக்காக தன்னை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்த ஒரு பலிபீடமாக இருக்கிறார் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அவர் தான் சுப்பீரியர் ஆல்டர் அந்த இடத்துல. ஸோ அப்போ எந்த அளவுக்கு இந்த தீர்க்கதரிசி அதிகபட்சமான, அதாவது அதிக வல்லமையுடைய தீமையின் பலிபீடங்களை எதிர்க்கிறாரோ அந்த அளவுக்கு கீழ்ப்படிதலுள்ள நீதியின் பலிபீடமாக இவர் மாற்றப்பட வேண்டும் என்பது யாருடைய சித்தங்க? தேவனுடைய சித்தமா இருக்குது. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதை நல்லா தெளிவாக நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு நம்ம பவர்ஃபுல்லான ஈவில் ஆல்டர்ஸை எதிர்க்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன ஆகணும்? ஃபர்ஸ்ட் பவர்ஃபுல்லான வல்லமையான நீதியின் பலிபீடமாக நம்ம மாற்றப்பட்டால் ஒழிய அங்கு இருக்கிறதான தீமையின் பலிபீடங்களை போய் நம்ம என்ன பண்ண முடியாது? எதிர்க்க முடியாது. சரிங்களா? இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒவ்வொரு நாளும் தேவனை சார்ந்து, இப்ப இந்த கேரி தாற்றண்டையில ஒவ்வொரு நாளும் இவர் என்ன பண்ணிட்டு இருக்கணும்? கையை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கணும். என்னத்துக்காக? ஆண்டவர் ஒரு காக்காவை அனுப்ப போறாரு. ஏன்னா ஊரே பஞ்சத்துல கிடக்குது. ஊர் வந்து பஞ்சத்துல இருக்குது. ஆனா இவர் என்ன பண்ணணும்? தேவன் எனக்கு தருவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கேரி தாற்றண்டையில இவர் உட்கார்ந்துருக்கணும். அந்த காக்கா வந்து அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணணும்? இவர் காத்துட்டு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கீழ்ப்படிதலை வந்து கர்த்தர் வந்து எலியாவின் இடத்துல எதிர்பார்த்தார். அதை தான் எலியா செஞ்சாரு. ஸோ இதுதான் இவருடைய பலிபீடத்தை என்னவா மாத்தினுச்சுங்க? வல்லமையுடைய ஒரு பலிபீடமாக மாற்றினது. ஸோ நான் போட்டிருக்கேன் பாருங்க. Consequently, consistent obedience to God is how we raise a superior altar. ஸோ தேவனுக்கு தொடர்ந்து, அவருடைய வார்த்தைக்கு தொடர்ந்து கீழ்ப்படுகிற ஒரு கீழ்ப்படிதல் தான் உண்மையான நீதியான பலிபீடத்தை நம்முடைய வாழ்க்கையில கட்டி எழுப்ப முடியும். ஸோ கர்த்தர் நமக்கு இனிமே வரப்போற காலங்கள் இருக்கு இல்லைங்களா? இன்னையிலிருந்து நீங்க ஒரு காரியத்தை டிசைட் பண்ணுங்க. இன்னையிலிருந்து என்னுடைய வாழ்க்கையினுடைய கடைசி வரைக்கும் என்னுடைய ப்ரேயர் லைஃப்ல நான் எப்படி இருக்க போறேன்? கன்சிஸ்டண்டா இருக்க போறேன். விடாமல். அதாவது ஒரு நேரம்னா இந்த நேரத்தில் எனக்கு வேற எதுவும் கிடையாது, எனக்கு வேற எந்த அஜெண்டாவும் கிடையாது, வேற யாரும் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் தேவனுக்காக பிரத்யேகமாக இந்த நாட்களில் இந்த நேரத்தில் நான் இவ்விதமாக நான் காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு 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 நிர்ணயம் பண்ணிக்கொள்ள வேண்டும், ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். சரிங்களா? இதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ முதலாவது சொன்னேன் அவர் எப்படிப்பட்ட பலிபீடத்தில் இருக்கிறார்ன்றதை அவர் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். ரெண்டாவதா கீழ்ப்படிதல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். அதை தேவன் எதிர்பார்க்கிறார். அடுத்தது மூன்றாவது நாம் பார்க்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த கீழ்ப்படிதல் மாத்திரம் இல்லை, கர்த்தர் அவனை வந்து புடமிடுகிறார். அதாவது அவனை டெஸ்ட் பண்றார். டெம்டேஷன் கிடையாது, அவனை டெஸ்ட் பண்றார். சோதிக்கல, அவனை வந்து ஆராய்ந்து பார்க்கிறார். இப்போ தேவன் ஒரு மனுஷனை பயன்படுத்தணும்னா அவன் விசுவாசத்துல வல்லவனாய் மாத்திரமல்ல, அவன் தேவனால ஆராய்ந்து பார்க்கப்பட்டவனா இருக்கணும். நீதியின் பலிபீடமா ஒருத்தர் எழும்பணும்னா he should be a consecrated and tested altar. பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனால புடமிடப்பட்டு தேவனால ஆராய்ந்து அறிகிறான ஒரு பலிபீடமாக இருக்கணும். டெஸ்ட் பண்றது. டெஸ்ட்னு என்னதுங்க? அது கரெக்டா இல்லையா, அவன் கரெக்டா இருப்பானா? ஏன்னா அவர் என்ன பண்ண போறாரு? நீங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்க இமேஜின் பண்ணணுங்க. என்ன அப்படின்னா, பேசிக்கலா இந்த கர்மேல் மலை சம்பவம் இருந்ததுங்களா? அந்த கர்மேல் மலை சம்பவத்துல எலியா யாருடைய ரெப்ரசன்டேட்டிவ்? தேவனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் மாத்திரம் இல்ல, ஹோல் ஆஃப் கிங்டம் ஆஃப் காட், தேவ ராஜ்யத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ். புரியுதுங்களா? இப்போ நீங்க இந்தியாவுடைய சார்பா
நீங்கள் வேற ஒரு நாட்டுக்கு உங்களை அனுப்புகிறாங்கன்னா உங்களை என்ன பண்ணுவாங்க? சும்மா எவனோ ஒருத்தன் கூப்பிட்டு ஏப்பா வாப்பா இந்தியாவின் சார்பாக அந்த நாட்டுக்கு போப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா? இப்போ ஒலிம்பிக்ஸ்லேயே ஓட்டப்பந்தய வீரர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை ஒலிம்பிக்ஸுக்கு திடீர்னு எடுத்தோன்னு அனுப்பிச்சிருவாங்களா? ஆஹா. இந்தியாவின் சார்பாக ஒருத்தர் ஒலிம்பிக்ஸில் போய் பங்கு பெறணும்னா அவர் என்ன பண்ணுவாங்க? அவருக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ட்ரைனிங் தான் ஃபர்ஸ்ட் லெவல். செகண்ட் லெவல் என்ன தெரியுங்களா? அவரை டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவில் இருக்கிறதான சிறந்த ஓட்டக்காரர்களோட ஓட விட்டு அவர் ஜெயிக்கிறாரான்னு பார்ப்பாங்க இல்லையா? ஸோ இந்த ப்ராசஸ் முடியாமல் இவர் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி என்ன பண்ண முடியாது? ஒலிம்பிக்கில் போய் விளையாட முடியாது. ஸோ இதே மாதிரி தான். ஸோ இப்போ கர்த்தர் முதலாவது விசுவாச பரீட்சை வைக்கிறார். அடுத்ததா இப்போ அவனை இன்னும் அடுத்த லெவலில் பரீட்சை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, ஏன்னா இவன் எப்படிப்பட்டவனா இருக்க போறான்? வெறுமனே தேவனுடைய நாமத்தை தரித்தவன், யெகோவானுடைய நாமத்தில் மாத்திரம் நிற்க போறதுல, முழு தேவனுடைய ராஜ்யமும் அங்கே ஒரு பயங்கரமான ஒரு பேட்டில் அது இல்லையா? ஒரு பயங்கரமான யுத்தம். அந்த யுத்தத்தில் யாரு சார்பா போய் நிற்க போறான்? தேவ ராஜ்யத்தினுடைய சார்பா ஒரு மனுஷனா போய் நிற்க போறான். ஸோ சாதாரண அவனுங்க 450 பேர் அங்கே நிற்கிறானுங்க. அவனுக்கு யார் சார்பா வரானுங்க? இருளின் ராஜ்யத்தின் சார்பா பாகாலுடைய சார்பா நிற்கிறானுங்க. இவரு தேவனுடைய சார்பா இவரு போய் நிற்கிறார். அப்போ நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, இங்க இந்த விசுவாச பரீட்சை, அதுக்கப்புறம் இந்த புடமிடுதல், இது எல்லாமே என்னத்திற்காக தெரியுமா? அங்க வல்லமையுடைய ஒரு பலிபீடமாய் தீமையின் பலிபீடத்திற்கு எதிராய் நம்ம போய் நிக்கணும்னு சொன்னா, கர்த்தர் நம்மை பரீட்சிப்பது, நம்மை புடமிடுவது என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். வாசிப்போம் 17வது அதிகாரம் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 10-16 வாசிப்போமா? 1 ராஜாக்கள் 17:10-16. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒலிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறது கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையிலே ஒரு பிடி மாவும் களையத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா. பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஸோ அப்போ முதல் டெஸ்ட் என்ன வந்துச்சு? விசுவாசம். என்ன விசுவாசம்? காக்கா அப்பத்தையும் இறைச்சியும் கொண்டு வரணுன்ற ஃபர்ஸ்ட் டெஸ்ட். அது முடிச்சு இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அடுத்த ஒரு டெஸ்ட் கூட்டு போறாரு. எங்க அப்படின்னா, இந்த சாரிபாத் அப்படின்றதான ஒரு 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 ஊர் தானது, ஆமா, சாரிபாத் அப்படின்ற ஒரு ஊர். அங்க போய் ஒரு ஒரு விதவை, ஒரு 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 விடோ ஒருத்தங்க, அவங்களுடைய பையன், அவங்க என்ன பண்றாங்க, கொஞ்சோண்டு மாவு இருக்குது. ஏன்னா ஊரே இப்போ என்ன இந்த பஞ்சத்தில் இருக்குது. கொஞ்சோண்டு மாவு இருக்குது, எண்ணெய் இருக்குது. என்ன பண்ண போகிறோம்? மாவு பிசைஞ்சு அப்பம் சுட்டு சப்பாத்தி சாப்பிட்டு செத்து போகிறோம். இதுதான் கடைசி சப்பாத்தி. அதனால அதை பற்ற வைக்கிறதுக்கு அடுப்பு, அப்போ இந்த அடுப்பு இல்லை. ஸோ இவர் விறகு பொறுக்க வரேன். இதுதான் அந்த சினாரியோ. ஆனால் அந்த டைமில் இவர் என்ன சொல்கிறாரு? முதல்ல நல்லா கவனிக்கணும். முதல்ல நீ எனக்கு இருக்கிறதே 2 அப்பமோ 3 அப்பமோ 3 சப்பாத்தியா 4 சப்பாத்தி, எத்தனை சப்பாத்தி தெரில, எவ்வளோ பசியில் இருந்திருப்பாங்க ஆல்ரெடி. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு? முதல்ல நீ எனக்கு கொண்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்பொழுது எலியா அவனை பார்த்து, பாருங்க, கர்த்தர் 14ஆம் வசனம் பாருங்க, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அதாவது சாரிபாத்துக்கு போ, அங்க ஒருத்தங்களை ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொன்னார், அப்ப சொன்னார். ஆனா இப்போ பேச பேச இப்போ ஆண்டவர் உள்ள இருந்து பேசுறாரு, ஆவியானவர் அவன்கிட்ட பேசுறாரு. என்னது? இது செஞ்ச உடனே அடுத்து நடக்க போறதையும் சொல்றார். என்னது? அந்த அந்த மாவு பாத்திரத்துல மாவு
குறையவே குறையாது, எண்ணெயிலையும் நீ எடுக்க எடுக்க எண்ணெய் குறையவே குறையாது. ஸோ பேசிக்கலாக அது வந்து ஒரு அச்சய பாத்திரம் மாதிரி மாறப்போகுது. எடுக்க எடுக்க அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும், ஒரு மேஜிக் பாட் மாதிரி. ஸோ இதை இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆவியானவர் சொன்ன உடனே இவர் அதை சொல்கிறார். ஒருவேளை அந்த இடத்துல எலியா என்ன யோசிச்சிருக்கலாம், பாவம் ஆண்டவரே, என்னையை தான் நீங்கள் காக்கா கொண்டு போச்சிச்சிங்க, அந்த அம்மா என்ன பண்ணுது, வெறும் அப்பமும் மாவும் எண்ணெயும் தான் இருக்குது, வச்சுட்டு சாப்பிட்டுட்டு சாகுதுன்னு சொல்லுது. அதுக்கிட்ட போய் நான் கேட்டால் நியாயமா? இல்லை, நம்மளாம் தான் அப்படி தானே யோசிப்போம். அந்த அம்மாவே பாவம் பட்டினியில் இருக்குது, அந்த அம்மா கிட்ட போய் நம்ம பிடிங்கி திங்கிற மாதிரி இருக்காது அப்படின்லாம் அவர் யோசிச்சிருந்தாருன்னா, கர்த்தருடைய இந்த பரீட்சையில் அவர் தோற்று போயிருப்பார். ஸோ ஆவியானவர் சொல்றது என்ன, மாவு குறையாது, எண்ணெய் குறையாது, நான் சொல்றது நீ சொல்லு. ஸோ தேவன் பேசுகிற காரியத்தை உடனே இவர் சொல்றார். ஸோ அதே மாதிரி நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, நான் அதான் போட்டிருக்கிறேன். அதனால தான் தேவன் ஒரு மனிதனையோ ஒரு மனுஷியையோ பரீட்சை பார்க்காமல் அவருடைய ராஜ்யத்தின் சார்பாக போய் ஒரு தீமையின் பலிபீடத்திற்கு எதிராக நின்று யுத்தம் செய்வதற்கு கர்த்தர் அனுப்பவே மாட்டார். நான் திரும்ப சொல்றேன், ஒரு தீமையின் பலிபீடத்திற்கு எதிராக போய் யுத்தம் செய்யணும்னா கர்த்தர் யாரை தான் பயன்படுத்துவார் தெரியுங்களா? விசுவாசம் உள்ள, தேவனால பரீட்சிக்கப்பட்ட, நீதியின் பலிபீடமாய் மாற்றப்பட்ட மனிதனை தான் ஒரு தீமையின் பலிபீடத்தை போய் எதிர்ப்பதற்கு திராணி உள்ளவனாகவும் பார்க்கிறார், அவனை தான் தேவன் அனுப்புகிறார். சரிங்களா? அப்படிப்பட்ட மனுஷனை தான் கர்த்தர் என்ன பண்றார், தெரிந்து கொண்டு அனுப்புகிறார். பாருங்க, நான் கீழே போட்டிருக்கேன் பாருங்களா, ஒரு தனி கலர்ல போட்டிருக்கேன், இதுல ஒரே கலரா தெரியுற மாதிரி இருக்கு பாருங்க. இட் இஸ் டிஃபிகல்ட் டு ட்ரஸ்ட் வாட் ஹாஸ் நாட் பீன் டெஸ்டட். அதாவது பரீட்சிக்கப்படாத ஒரு காரியத்தை நீங்க என்ன பண்ண முடியாது, நம்ப முடியாது. இப்போ போன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, போனு கையில போன் இருக்கா, அந்த போன் ஒரு கம்பெனியில் தயாரிக்கிறாங்களா, தயாரிக்கிறது முக்கியம் இல்லை. தயாரிச்சோன்னா வெளியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் இருக்கும், அந்த டீம் பேர் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க, QCன்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா கம்பெனிஸ்லையும் QCலாம் இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு பொருள் உருவாக்கப்பட்டு வந்ததுக்கு அப்புறம் அதனுடைய தரத்தை என்ன பண்ணுவாங்க, செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஓகேங்க, ஏன்னா ப்ரொடக்ஷனில் வந்து மிஸ்டேக் இருக்கலாம், ஃபோன் மேனுஃபேக்சர் பண்ணும்போது மிஸ்டேக் இருக்கலாம். அதனால் இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் என்ன பண்ணும், உடனே இது பண்ணி அவங்க ஓகே அப்படின்னு சொல்லி அவர் ஓகே நான் ஒரு சைன் போட்டதுக்கப்புறம் தான் அந்த ப்ராடக்ட் வந்து வெளியில் மார்க்கெட்டுக்கு போய் விற்க போவோம் இல்லைங்களா. ஸோ இப்போ இன்கேஸ் ஃபோன் ஒர்க் ஆகலைன்னா முதல்ல யாரை தான் கேட்பாங்க, குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணதான் கேட்பாங்க. தரத்தை ஆராய்ந்து பார்த்த மனிதன் தான் என்னத்துக்கு பொறுப்பு, ஒரு பொருள் ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையான்றதுக்கு அவன் தான் பொறுப்பு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை, சாதாரணமான ஒரு மனுஷனை போய் ஆண்டவர் நிறுத்த முடியுமா? முடியாது. சாதாரணமாக எவனோ ஒருத்தனை கொண்டு வந்து ஒரு XYZ கொண்டு வந்து நிறுத்தி, அப்பா போப்பா போய் இந்த வார்த்தையை போய் சொல்லு, ஆஹா. கர்த்தர் ஒரு மனிதனை விசுவாசப்புடமிட்டு பரீட்சித்து அவர் அவனை ஆராய்ந்து பார்க்காம தேவ ராஜ்யத்தின் சார்பாக போய் அவனை என்ன பண்ண மாட்டார், அவர் நிறுத்த மாட்டார். ஸோ நம்ம எல்லாருமே நம்ம ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி பரீட்சையின் காலங்கள் வழியாக வந்திருக்கலாம், இல்லை வந்துட்டு இருக்கலாம், இல்லை இனிமேலும் உங்களுக்கு வரலாம். ஸோ நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம இவ்விதமாக பரீட்சிக்கப்படும் போது நம்ம அடுத்த டாஸ்க் என்ன தெரியுங்களா, ஒரு ஹையர் லெவல் ஆஃப் தீமையின் பலிபீடத்தை என்ன பண்ண போகிறோம், நம்ம எதிர்கொள்ள போகிறோம். நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம பரீட்சிக்கப்படும் போது தேவனால, பிசாசுனால கிடையாது, நம்ம மாம்ச இச்சையினால கிடையாது, தேவனால ஒவ்வொரு தடவையும் தேவ சித்தத்தின்படி செஞ்சும் பரீட்சிக்கப்பட்டோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை என்ன பண்ண போறாருன்னு அர்த்தம், அடுத்த ஒரு கட்ட நிலையில கொஞ்சம் உயர்வா இருக்கிறதான, கொஞ்சம் வல்லமை அதிகமா இருக்கிறதான ஒரு தீமையின் பலிபீடத்துக்கு முன்னாடி போய் கன்ஃபரண்ட் பண்றதுக்காக, எதிர்த்து நிற்பதற்காக கர்த்தர் என்னை ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? ஸோ இங்க எலியாவுடைய வாழ்க்கையில அந்த காரியத்தை தான் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ இதுல ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சாரிபாத் அப்படின்றது இருக்கு பார்த்தீங்களா, இது யாருடைய பிறப்பிடம்னா, இது வந்து ஏசபேலுடைய பிறப்பிடம். புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட், தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த ரெண்டு முக்கியமான அற்புதத்தை சாரிபாத்தில் போய் செய்கிறார். ஸோ ஆண்டவர் ஏன் சாரிபாத்துக்கு ஸ்பெசிஃபிக்கா ஆண்டவர் எலியாவை கூட்டிட்டு போனோம்? ஏன்னா அந்த ஊர்ல நல்லா கவனிக்கணும், சாரிபாத்துன்ற ஊர்ல ஒரு ஈவில் டொமினியன் ஒன்று இருக்குது, தீமையான அட்மாஸ்பியர் ஒன்று இருக்குது.
அந்த தீமையான அட்மாஸ்பியர்னா தீமையான சூழல் ஒன்று அங்கே இருக்குது. என்ன தீமையான சூழல்? நிறைய விக்கிரகம் அந்த ஊரில் கிடக்குது. இப்போ இந்த ஏசபேல் பிறந்து வளர்ந்ததே இந்த சாரிபாத்துன்றனால, அந்த சாரிபாத்தில் இருக்கிறதான எல்லா விக்கிரகங்களையும் இந்த ஏசபேல் என்ன பண்ணியிருப்பா? பார்த்து தான் வளர்ந்துருப்பா. ரொம்ப முக்கியமாக பார்த்து வளர்ந்தது மாத்திரம் இல்லை, அந்த ஊர்லேயே பிறந்து வளர்ந்ததுனால அந்த அந்த ஆவிகளுடைய தாக்கங்கள் அந்த சாரிபாத்தில் இருக்கிறதான டெரிட்டோரியல் ஸ்பிரிட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, எல்லை ஆவிகள், பிரின்சிபாலிட்டிஸ், துரைத்தனங்கள், அதிகாரங்கள்லாம் சொன்னோம் இல்லைங்களா, அந்த 4 லெவல் இருக்கு இல்லைங்களா. நான் 4 லெவல் முதல் நாளில் பேசினேன் இல்லைங்களா. அந்த 4 லெவலினுடைய கண்ட்ரோலில் தான் யார் இருந்தா? ஏசபேல் இருந்தா. இப்போ கல்யாணம் பண்ணி ஆகாபுக்கு மனைவியாக வந்துட்டா. ஆனால் அங்கே இருக்கிறதான அந்த ஆவிக்குரிய அந்த ஸ்பிரிட் ரெல்மில் யார் ஆண்டவர் கூட்டிகிட்டு போகிறாரு? எலியாவை கூட்டிகிட்டு போய் அந்த ஸ்பிரிட் ரெல்மில் ஃபஸ்ட்டு ஒரு ஷேக்கிங்கை ஏற்படுத்துறார். ஸோ இப்போ அந்த ஸ்பிரிட் ரெல்மில், அதாவது அந்த சாரிபாத்துன்ற ஊரில் லிட்டரலாக யாருமே இது வரைக்கும் அற்புதம் செஞ்சதே கிடையாது. ஏன்னா அந்த ஊர் முழுக்க முழுக்க யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது? அங்கே இருக்கிறதான அந்த விக்கிரகங்கள், பாகாலு, அஸ்தரோத்து, இந்த மாதிரி இவங்களோட கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ இந்த டெரிட்டரிக்குள்ளே யார் போகிறா? தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ஒரு மனுஷன், நீதியின் பலிபீடமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிற மனுஷன் உள்ளே போகிறார். அவர் உள்ளே போயிட்டு ஆண்டவர் கொடுக்குற ஃபர்ஸ்ட் டாஸ்க் என்ன? இந்த மாதிரி இந்த இப்போ நம்ம பார்த்ததான இந்த மாவு, இந்த எண்ணெய், இந்த அற்புதம், குறைந்து போகாத அந்த பாத்திரம். இப்போ இந்த அற்புதத்தை செய்யும் போது கொஞ்சம் அங்கே இருக்கிறதான ஆவிகள் என்ன ஆக ஆரம்பிச்சிருக்கும்? கொஞ்சம் அவேர் ஆக ஆரம்பிச்சிடும். என்ன அவேர் ஆக ஆரம்பிச்சிருச்சு? நம்ம ஏரியாக்குள்ள நீதியின் பலிபீடத்தை சுமந்து வருகிறதான ஒரு மனுஷன் வந்துட்டான். இது நீங்கள் சென்ஸ் பண்ணீங்களா இல்லையான்னு தெரில. நான் நிறைய நேரங்களில் நான் சென்ஸ் பண்ணியிருக்கிறேன். தேவ பிள்ளைகள் இந்த மாதிரி நிறைய தீமையின் தாக்கங்கள் இருக்கிற இடங்களுக்குள்ளே போகும்போது அங்கே இருக்கிற நிறைய பேர் ரொம்ப அன்ஈஸி ஆவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அதாவது அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அவங்க நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க, நம்மக்கிட்ட வந்து பேசுறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள்கிட்ட அன்றைக்கி நான் 2வது நாளே நான் சொன்னேன். ஸோ ஒருத்தங்கிட்ட நமக்கு ஒத்து வரல, அதாவது நம்மக்கிட்ட அவங்க இது பண்ண மாட்டேன்றாங்கன்னா ரீசன் என்ன? அவங்களுக்குள்ளே என்ன இருக்குது? தீமையின் பலிபீடங்கள் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறதான நீதியின் பலிபீடம் அவங்களோட ஒத்து போகவே போகாது. ஸோ எப்பயுமே ஒரு உராய்வு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ பேசிக்கலாக இப்போ அங்கே இருக்கிற அந்த ஏரியாவில் இருக்கிறதான அந்த டெரிட்டோரியல் ஸ்பிரிட்ஸ், எல்லை ஆவிகள், ஏற்கனவே அப்பா பேசியிருப்பாங்க அதை பற்றி. ஸோ அந்த எல்லை ஆவிகள், அப்புறம் இந்த அதிகாரங்கள், இந்த வானமண்டல துரைத்தனங்கள், இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, இவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் இப்போ ஒரு சிக்னல் போயிருக்கும். என்ன சிக்னல்? அங்கே இருக்கிற மானிட்டரிங் ஸ்பிரிட்ஸ்லாம் போய் சொல்லியிருக்கோம், யோ இந்த மாதிரி எலியான்னு ஒருத்தன் என்ன பண்ணுறான், வரான், நமக்கு ரொம்ப நமக்கே ரொம்ப டஃப் கொடுப்பான் போல, நம்மளை எதிர்க்கக்கூடிய ஒரு ஆள் ஒருத்தன் வரான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அங்கே போயிருக்கும். ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த முதல் அற்புதத்தை அந்த சாரிபாத்தில் நடக்கிறதான முதல் அற்புதத்தை தேவன் யாரை கொண்டு செய்கிறாரு? எலியாவை கொண்டு செய்கிறாரு. காரணம், எலியா என்பவன் தான் அந்த கர்மேல் மலையிலே இருக்கிறதான தீமையின் பலிபீடத்திற்கு எதிரான நீதியின் பலிபீடமே எலியா தான், அந்த கல்லு கிடையாது. சரிங்களா? ஒரு நாளும் கர்த்தர் கல்லை நம்பி தன்னுடைய அக்கினி இறக்கல. யாருடைய ஜபத்தை கேட்டு அக்கினி இறக்குனார்? எலியாவுடைய ஜபம். அங்கே வேற யாரு போய் ஜோம் பண்ணியிருந்தாலும் அக்கினி வந்திருக்காது. ஏன்னா எலியா அப்படிப்பட்ட விசுவாச புடமிடுகிற அந்த ப்ராசஸ் வழியா போய் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து பரீட்சிக்கப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில் அந்த கன்சிஸ்டன்சி தொடர்ந்து அந்த ஜப வாழ்க்கையில் ஈடுபட்டிருந்ததுனால தான் கர்த்தர் என்ன பண்றாருங்க, எலியாவை அந்த நாட்களிலே பயன்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்க, நான் தான் போட்டிருக்கிறேன். அப்போ எலியாவை கர்த்தர் என்ன பண்றாரு? ஏசபேலுடைய சொந்த ஊர்லயே போய் சம்பவம் பண்ண வைக்கிறார். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமானது. எந்த எதிரியை எந்த எதிரி நம்மளை பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறானோ, எதிரியினுடைய சொந்த ஊர்லயே போய் என்ன பண்றாரு ஆண்டவர்? என் பிள்ளை யாருன்னு காமிக்கிறான் பாடுறா அப்படின்ற மாதிரி ஆண்டவர் கூட்டிட்டு போய் அவனை கொண்டு போய் நிறுத்துறதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஆல்ரெடி அந்த பெண் எப்படிப்பட்டவங்களா, அந்த விதவை எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்க? ஆல்ரெடி அவங்க வந்து பஞ்சத்தில் இருக்கிறாங்க, சாப்பிட்டுட்டு சாக போறேன்னு சொல்றாங்க. ஸோ பேசிக்கலி அவங்க சூசைட் பிளான் பண்ணியிருக்கலாம். எல்லாரும் சாகிறாங்க அந்த ஊரில், அதனால் நம்மளும் சூசைட் பண்ணிட்டு சாக போகிறோம்னு சொன்னால் மேபி சூசைடாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களுக்குள்ள அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பெண்ணிடத்தில், அதுவும் விதவையின் இடத்துல இவர் போய் சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஏங்க பாவம் அந்த அம்மாவை போய் இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் ஆவியானுடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து அந்த காரியத்தை செய்ததுனாலே அவர் அந்த பரீட்சையிலே அவர் வந்து நீதியின் பலிபீடமாக அவர் இருந்தார் அப்படின்றத நம்ம மறந்து விடக்கூடாது. அப்போ பாருங்க, கர்த்தர் எலியாவுக்கு எதை குறித்து காமிச்சிருப்பார் அப்படின்னா, அந்த விதவையினுடைய
தற்காலிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை காமிக்கல. கர்த்தர் மேபி இல்லை, கண்டிப்பா அந்த விதவையினுடைய வருங்காலத்தை என்ன பண்ணியிருப்பார், தேவன் காமிச்சிருப்பார். வருங்காலத்தில் அந்த விதவையும் அவளுடைய மகனும் நல்லா வாழுவாங்கன்றத தேவன் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறாரு, எலியாவுக்கு காமிச்சனால தான், அந்த கான்ஃபிடன்ஸோட தான் எலியா என்ன பண்றாரு, தைரியமாக பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினாலே இந்த அற்புதத்தை அவர் செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த 13-14 இருக்கு இல்லைங்களா, முதல்ல என்ன பண்ணி, எனக்கு போய் ஒரு அடையை செஞ்சு எடுத்துட்டு வா. அதுக்கப்புறம் 14 வசனம், கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும். அப்போ கவனிங்க, கர்த்தர் தான் மழையை நிறுத்தினார். ஸோ இப்போ திரும்ப மழை வரணும்னா அதுக்கான அந்த கட்டளை எங்கேருந்து வரணும், கர்த்தர் இடத்துல தான் வரணும். ஸோ கர்த்தரால் நிறுத்தப்பட்டது, அப்போ கர்த்தரால் தான் திரும்ப வரணும். ஸோ அதனால் அதில் கான்ஃபிடென்ஸாக இருக்கிறார். பாருங்க, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மேல் பானையின் மா செலவழிந்து போவது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இங்க தேவைகளை சந்திக்கிறதான தேவன் எலியா கூடயும் இருந்தாரு. அதனால தான் காகத்தை கொண்டு அவனுடைய தேவையை சந்திச்சாரு. இப்போ ஆவியானவர் எலியா மூலமா சொல்லி இப்போ சொல்றாரு, இந்த பானையில் எதுவுமே குறைஞ்சு போறது இல்லை, ஏன்னா கர்த்தர் உன்னுடைய தேவைகள் எல்லாமே சந்திக்க போறாரு அப்படின்னு சொல்லி. ஸோ இங்க அடிப்படையா நடந்த ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எலியாவுனுடைய அந்த நீதி என்கிறதான பலிபீடம் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பலிபீடமாக மாற்றப்பட்டுடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் சொன்னேன், அவர் எப்படிப்பட்ட பவர்ஃபுல் பலிபீடத்தில் இருந்தாருன்னு சொன்னேன். அடுத்து 2வதா கீழ்ப்படிதல் அப்படின்றது முக்கியம்னு சொன்னேன். அடுத்து 3வதா பரீட்சிக்கப்படுதல், டெஸ்ட் பண்ணப்படுறது அவசியம். ஏன்னா டெஸ்ட் பண்ணாமல், குவாலிட்டி கண்ட்ரோல் பண்ணாமல் ஒரு ராஜ்யத்தினுடைய சார்பாக போய் ஒரு மனுஷன் நிற்க முடியாது. ஸோ அடுத்ததா என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் பரீட்சிக்கப்பட்டதுனாலே எலியா இப்ப முழுவதுமாக தேவ வல்லமையினால நிரப்பப்பட்ட மனிதனாக இவர் மாறி இருக்கிறார். சரிங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில எதை அவர் வெளிப்படுத்தினார், ஆவியானவரை நான் சார்ந்து கொண்டிருக்கிறேன், ஆவியானவரை நான் சார்ந்து கொண்டிருக்கிறேன்றதை அவர் வெளிப்படுத்தினதுனாலே கர்த்தருடைய வல்லமை இன்னும் அவரிடத்துல அதிகமாக பெருக ஆரம்பித்தது. அப்போ எலியா என்ன பண்ண ஆரம்பிச்சார் தெரியுங்களா? பேசிக்கா இப்ப ஆண்டவர் இவரை என்னத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமா மெருகேற்றிட்டு இருக்கிறாரு, கர்மேல் என்கிறது. ஏன்னா எலியாவுடைய வாழ்க்கையின் லட்சியமே என்ன தெரியுமா, அந்த கர்மேல், அஃப்கோர்ஸ் அந்த கர்மேல் மலையில அந்த பலிபீடத்தை, ஏசபேலினுடைய பலிபீடத்தை, பாகாலுடைய பலிபீடத்தை இது பண்றது மாத்திரம் இல்லை, இஸ்ரவேல்ல ஒரு பெரிய ரிவைவலை ஏற்படுத்தணும். இதுதான் எலியாவை கொண்டு தேவன் வச்சிருந்ததான அல்டிமேட் பர்பஸ். சரிங்களா? இந்த பர்பஸ்க்காக ஆண்டவர் என்ன பண்றாரு, அவன் வாழ்க்கையை அவனையே ஒரு நீதியின் பலிபீடமா மாத்தி கொஞ்சம் கொஞ்சமா அவனை என்ன பண்ணிட்டு இருக்காரு, செதுக்கிக்கிட்டே இருக்கிறார். ஸோ ஃபைனலா அந்த சம்பவத்துக்காக கர்த்தர் அவனை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அடுத்ததான் ஒரு நடந்த சம்பவம் என்னன்னு வாசிப்போம். 17வது வசனத்திலிருந்து, இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போக மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன, என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கியிருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கியிருக்க இடம் கொடுத்த இந்த விதவியின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வரப்பெண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். அப்பொழுது எலியா பிள்ளையை எடுத்து மேல் வீட்டிலிருந்து அவனை கீழ் வீட்டிற்கு கொண்டு வந்து அவனை அவன் தாயினிடத்தில் கொடுத்து, பார், உன் பிள்ளை உயிரோடு இருக்கிறான் என்று சொன்னான். அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீர் தேவனுடைய மனுஷன் என்றும் உம்முடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இதனால் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றாள். இப்போ இந்த மாவு எண்ணெய் இந்த சம்பவத்தை ஆண்டவர் ஆல்ரெடி சொல்லி அனுப்புனார். இந்த மாதிரி ஒரு பெண் இருப்பா, இவ உன்னைய போஷிப்பா அப்படின்னு. அதுனாச்சும் கொஞ்சம் யூகிச்சு அவர் வந்தார். ஆனால் அதுக்கப்புறம் நடந்த சம்பவம் அவர் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன சம்பவம்? அந்த வீட்டில் தங்கி இருக்கிற அந்த விதவையினுடைய பையன் செத்து போயிட்டான். இது அன்எக்ஸ்பெக்டட் இவெண்ட். எலியாவை பொறுத்த வரைக்கும் இது பயங்கர ஷாக். இது ஏன்னா அதனாலதான் என்ன ஜெபத்தை பண்றாரு, ஆண்டவரே பாருங்க, அப்படித்தானே ஜெபம் பண்றாரு, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்கிற 20வது வசனம்,
நான் தங்கி இருக்க இடம் கொடுத்து இந்த விதவியின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ. இந்த பிரேயர் அவர் அதனால தான் பண்றாரு. இல்லைன்னா என்ன பண்ணியிருக்கலாம், ஒருவேளை இந்த அற்புதம்லாம் இந்த மாதிரி சாவான் அவனை உயிரோட எழுப்பணுன்றலாம் ஆண்டவர் முதலே தெரிஞ்சிருந்தாருன்னா அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்திருப்பாரு. ஆட்டோமேட்டிக்காக அந்த அற்புதம் நடந்திருக்கும், அவர் ஏதோ ஒன்று பண்ணி அவனுக்கு ஜீவனை கொண்டு வந்திருப்பார். ஆனால் இவர் எதிர்பார்க்காத ஒரு காரியம் அதுதான் பாருங்க. இந்த இப்போ இங்கே நடந்தது என்ன அப்படின்னா கவனிக்கணும். ஆக்சுவலி இது ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான் இது உங்களுக்கு புரியும். இப்போ நடந்தது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், ஏன்னா ஆல்ரெடி இப்போ யாரோட டெரிட்டரிக்குள்ளே வந்துட்டார் இவர். சாரிபாத் எந்த டெரிட்டரின்னு சொன்னேன், பாகாலும் அஸ்தரோத்துகளும் நிறைந்திருக்கிறதான ஒரு எல்லை. அந்த எல்லைக்குள்ளே யார் வந்திருக்கிறா, நீதியின் பலிபீடமாகிய எலியா வந்திருக்கிறார். இப்போ வந்ததுக்கு அப்புறம் அவர் தேவன் முன்குறிச்சபடி ஒரு அற்புதம் நடந்துருச்சு. இப்போ அடுத்து நடந்த சம்பவம் ஸ்பிரிச்சுவலி ஸ்பீக்கிங், இதில் வசனம் எங்கேயும் இல்லை. பட் நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, பேசிக்கலாக அந்த பையனை அங்கே இருக்கிறதான அசுத்தாவிகள் என்ன பண்ணியிருக்கலாம், தொட்டிருக்கலாம். ரைட்டு, இப்படியா பண்ணுற நீயே இரு. மேபி அந்த அந்த இது வந்து வசனம் எங்கே இல்லைங்க, நான் என்னுடைய இமேஜினேஷனில் நான் சொல்கிறேன், என்னுடைய புரிந்து கொள்ளுதலில் நான் புரிஞ்சுக்கிறேன். என்ன அப்படின்னா, ரைட்டு நீ இப்படியா பண்ணுற இரு, நீ எந்த வீட்டில் தங்கி இருக்கிறியோ அந்த வீட்டில் இருந்தே உன்னை துரத்துறதுக்கு என்ன பண்ணுற, ஏன்னா நீ இங்கே தங்கி இருக்கிறனால தான் எங்களுக்கு நீ என்ன பண்ணுற, எதிர்ப்பு நீ தெரிவிக்கிற, நீ நீதியின் பலிபீடமா எங்கள் ஏரியாக்குள்ள வந்து உட்காந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறதான அந்த பையனுடைய ஜீவனை என்ன பண்ணுதுங்க, அந்த அசுத்தாவிகள் தொற்றுக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ ஆனாலும் அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான், எதிர்பாராதது ஒன்று தான். ஆனாலும் இந்த ஜபத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு, ஏன்னா இவர் ஆல்ரெடி கர்த்தரால புடமிடப்பட்டு பரீட்சிக்கப்பட்டு விசுவாசத்தில் வளர்ந்து பவர்ஃபுல்லாக வந்துட்டதுனால இப்போ போறாரு. அவர் அதை பற்றி பயப்படவே இல்லை, ஜபம் மட்டும் பண்ணுறாரு. அன்எக்ஸ்பெக்டட்னு அவருக்கு தெரியுது, ஜபம் மட்டும் பண்ணுறாரு. என்ன ஜபம் பண்ணுறாரு, ஆண்டவரே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவனை அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, குப்புற விழுந்துன்னா அவன் மேலே அப்படி படுத்து, குப்புற விழுந்தா பொத்துன்னு மேலே விழுல, சரிங்களா, அவன் மேலே படுத்து என்ன பண்ணுறாருன்னா, அதாவது அந்த உடம்பு, ஏன்னா மரிச்சதுக்கு அப்புறம் உடம்பு என்ன ஆகிடும், சில்லுன்னு ஆகிடும் இல்லைங்களா. ஸோ இப்போது அந்த சூடு உண்டாக்கும்படியாக அவர் என்ன பண்ணுறாருன்னா மேலே படுகிறாரு. இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். ஸோ இப்போ நல்லா கவனிக்கணும், இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் டெரிட்டரிங்க. மேலே நான் சொன்ன மாதிரி இந்த 4 லெவலில் ஹையரார்க்கியில் பிசாசு வேலை செஞ்சிட்டு இருக்கு. இப்போ இந்த ஏரியாக்குள்ள வந்து வர்றதே பெரிய விஷயம். யாரு, நீதியின் பலிபீடமாகிய எலியா வர்றதே பெரிய விஷயம். இதுல இங்க வந்து இவர் ஜெபம் பண்ற ஜெபம் எல்லாம் இந்த 4 லெவலையும் தாண்டி எங்க போனோம், தேவனுக்கு போனோம். அடுத்ததா தேவன் அங்க இருக்கிற கொடுக்கறதான பதில் அந்த 4 லெவலை தாண்டி கீழே வரணும். அது வரைக்கும் இவனை புதைச்சிருவாங்க, அது வரைக்கும் இந்த பையனை வச்சுக்கிட்டா இருப்பாங்க. இவன் என்னைக்கு ஜெபம் பண்றது, என்னைக்கு பதில் வர்றது. ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த நீதியின் பலிபீடமாகிய எலியா எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்திருந்தாருன்னா, இவர் பண்ண ஜெபம் அப்படியே பிச்சுக்கிட்டு போயிருக்கும். இந்த 4 லெவலையும் தாண்டிட்டு போயிட்டு அங்க ஆண்டவர் பதில் கொடுத்து அடுத்த செகண்ட் என்னாச்சு, உடனே வந்துச்சு. கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார், பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். பாத்தீங்களா, எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். காரணம் என்ன தெரியுங்களா, எலியா தன்னை ஒரு நீதியின் பலிபீடமாக மாற்றப்படுவதற்கு ஒப்பு கொடுத்தது மாத்திரமல்ல, தன்னை ஆவிக்குரிய ஒழுங்குகளுக்கு, ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளினுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து, அது மாத்திரம் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாருங்க, அது தேவனை சார்ந்து கொள்கிற விசுவாசத்தை பழக்கிக்கிட்டாரு, பரீட்சிக்கப்படுறாரு. எல்லா காரியங்களிலும் பரிசுத்த அவருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்டவராக இருந்ததுனால அவர் எந்த ஏரியாவில் இருந்தார்ன்றது முக்கியம் இல்லை, அவர் பண்ணதான ஜபங்கள், அங்கே இருக்கிற எல்லா அந்த அதிகாரங்கள், துரைத்தனங்கள், வானமண்டல வல்லமைகள், ஆகாயத்து அதிகார வல்லமைகள், பொல்லாத ஆவிகள் எல்லாவற்றையும் பியர்ஸ் பண்ணிக்கிட்டு ஓட்ட போட்டுக்கிட்டு மேலே போச்சு. ஜபமும் டக்குன்னு கீழே வந்ததை நம்ம பார்க்க முடியும். ஸோ இங்கே நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தில் நாம் பார்க்குறோம், அவனுடைய அதாவது எலியாவுனுடைய ஒரு அவனுடைய ஆவி, எலியாவுனுடைய அந்த தோற்றம் இருக்கு இல்லைங்களா, தோற்றம்னா ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் அந்த ஆவிக்குரிய தோற்றம், அவனுடைய இன்னர் மேன் என்ன இருப்பார், அப்படியே ஒவ்வொரு சூழ்நிலையும் தாண்டி தாண்டி வரும்போது அப்படியே பயங்கர ஒரு வாட்டசாட்டமான ஒரு மனிதனை மாறி இருப்பார். ஃபிசிக்கலாக இல்லை, ஸ்பிரிச்சுவலாக அவர் கேரி தாட்டண்டையில் உட்காரும் போது ஒரு சின்ன மனுஷனாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அவர் தேவனுக்கு கீழ்ப்படுகிற அந்த ப்ராசஸில் தன்னை விட்டு கொடுத்து அந்த ஒழுங்கான ஒழுக்கத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ளும் போது இப்போ நல்லா பயங்கர ஒரு ஆவிக்குரிய ஒரு வல்லமையான ஒரு மனிதனாக அவர் மாற்றப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம், எந்த இடத்துல போய் சம்பவத்தை பண்றாரு இவரு, ஏசபேலுடைய கோட்டை, ஏசபேல ஆளுகை செய்கிறதான விக்கிரகங்கள் நிறைஞ்ச கோட்டைக்குள்ள போய் ஒரு அற்புதத்தை பண்றாரு. என்ன அற்புதம்,
அந்த மாவு எண்ணெய் அந்த அற்புதம். ரெண்டாவதா செத்து எதிர்பாராத இன்னொரு சம்பவம், அந்த செத்து போன மகனை உயிரோடு எழுப்புகிறதான இந்த ஒரு அற்புதம். ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல எலியா என்கிறதான தேவ மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அந்த நீதியின் பலிபீடத்தை அவன் கட்டி எழுப்பினான். இப்போ இதை பேசும்போது எனக்கு நல்லா ஞாபகம் வருது, நமக்கு நல்லா தெரியும் வேதத்தில் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டதான 2 பேர் நமக்கு நல்லா தெரியும். யார் யாரு? முதலாவது ஏனோக்கு, இன்னொருவர் எலியா. இவங்க 2 பேரோட லைஃப்லையும் இருக்கிற ஒரு ஒற்றுமை என்ன தெரியுங்களா? அவரை ஏனோக்கை பற்றி சொல்லும்போது அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? கான்ஸ்டன்ட் பிரேயர். இவரு என்ன பண்றாரு? இவருக்கும் அந்த ஒரு நேச்சர் இருந்ததுனால தான் கர்த்தர் மரணத்தை காணாமலே அந்த அக்கினி ரதங்களினாலே என்ன பண்றாரு? எலியாவை கொண்டு சென்று விட்டார் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்கிறோம். ஸோ அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு ஆவிக்குரிய ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஸோ அந்த மாதிரி அந்த ஏனோக்கை போல எலியாவை போல நீதியின் பலிபீடங்களாக மாற்றப்படுகிறதான தேவ பிள்ளைகளாக நம்ம இந்த நாட்களிலே நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். அதுக்கு தான் இந்த மாதிரிலாம் நம்ம ஜெபிக்கிறோம். அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம நிறைய காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். வாசிப்போமா? 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். வாசிப்போமா? அங்க பாருங்க, ஏசபேலை பத்தி போட்டிருக்கு. நேபாத்தின் குமாரனாகிய எரோபேயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத் பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டான். சொன்னேன் இல்லைங்களா? அந்த ஏசபேல் எந்த ஊரு? சீதோனியரின் ராஜாவாகிய ஏத் பாகாலின் குமாரத்தி ஏசபேல். சரிங்களா? இந்த சீதோனியருடைய ராஜா. ஸோ சீடோனியன் காட்ஸ், அதாவது அந்த தெய்வங்கள்னு ஒன்று இருக்குது. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, நீங்கள் தயவு செஞ்சு இங்கிலீஷ் படிக்கிற பழக்கம் இருக்கிறவங்க அந்த தி ஏன்ஷியன் காட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜோனத்தன் கான், ஏற்கனவே நான் சொன்னேன் ஒரு 4 நாளுக்கு முன்னாடி அவரை பற்றி சொன்னேன். ஜோனத்தன் கான் என்கிறதான ஒரு யூதர் ரபி, ரட்சிக்கப்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர். அவர் இந்த ஓல்டு டெஸ்டமெண்ட்டில் இருக்கிறதான இந்த விக்கிரகங்களை பற்றிலாம் நிறைய அவர் ரிசர்ச் பண்ணி அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆவியின் தாக்கங்களை பற்றி அவர் எழுதியிருக்கார். நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிறதான அப்படியே நிறைய தாக்கங்கள் வேற வேற ஆவிகள் பேரில் நம்ம ஊரில் இருக்கு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அதாவது அதனுடைய செயல்பாடுகள்லாம் ஒன்று தான், ஆனால் வேற வேற பேரில் அது நம்மளுடைய ஊர்களில் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஸோ அதனால நம்ம இவ்விதமாக இந்த டெரிட்டோரியல் ஸ்பிரிட்ஸு, இந்த மேலே இருக்கிறதான இந்த ஆகாயத்த அதிகார வல்லமைகள் இவங்கெல்லாம் எதிர்க்கணும். இல்லை நம்ம ஏரியாக்குள்ளே போய், நம்ம ஒரு ஏரியாக்குள்ளே போய் தேவன் சொல்லுற ஏரியாவில் போய் நமக்கு ஒரு வெற்றி வேணும், நம்ம நீதியின் பலிபீடங்களை கட்டி எழுப்பணும்னா அந்த புக்கை கொஞ்சம் வாங்கி நீங்கள் தயவு செஞ்சு அது படிக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். தமிழில் இல்லை, ஐ எம் வெரி சாரி, தமிழில் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் ஆங்கிலம் ஒரு பெரிய ஒரு இதே இல்லைங்க. நான் எல்லாருக்கிட்டையும் நான் தான் சொல்லுவேன், ஆங்கிலம் என்பது அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, ஒரு ராக்கெட் சயின்ஸ் மாதிரி நினச்சிக்கும். ஐயோ இங்கிலீஷ்லாம் பேசுகிறாருங்க, அப்படிலாம் கிடையாது. இங்கிலீஷ்ன்றது தமிழ் மாதிரி ஒரு சாதாரண ஒரு மொழி. இன்ஃபேக்ட் தமிழை விட ரொம்ப ரொம்ப ஈஸியர். சரிங்களா? ஸோ அதனால் இங்கிலீஷ் படிக்காதவங்க, நான் எல்லார்கிட்டையும் நான் தான் சொல்லுவேன், இங்கிலீஷ் பைபிள் ஃபஸ்ட்டு படிக்க ஆரம்பிங்க, வார்த்தைகளை படித்து. ஏன்னா இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்டு நிறைய உலகம் அனைத்திலும் இருக்கிற நிறைய தேவ மனிதர்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அவங்க வெளிப்படுத்தினலாம் நம்ம தமிழ் மொழியை கற்றுட்டு நம்ம தமிழில் எழுதுவாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ் மொழியில் தான் எழுதுவாங்க. ஏன்னா இங்கிலீஷ் ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜாக இருக்குது இல்லைங்களா? ஸோ அதனால் நம்ம அதை குறித்து நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அந்த ரீடிங் ஹேபிட்டை கொஞ்சம் பழக்கிக்கோங்க. நம்ம எல்லாரும் கண்டிப்பாக நம்ம அந்த இங்கிலீஷ் ரீடிங் ஹேபிட்டை கொஞ்சம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ என்ன நடந்தது அப்படின்னா, கர்த்தர் இந்த எலியாவை அனுப்பி ஏசபேலினுடைய அந்த எல்லையிலே கொண்டு போய் நீதியின் பலிபீடமாக நிறுத்தினார் என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். பாருங்க, நான் தான் போட்டிருக்கிறேன், அந்த சீதோன் என்கிறதான அந்த நகரம் அது ஃபுல்லாகவே ஏசபேலினுடைய அந்த தெய்வங்கள், ஏசபேல் வணங்கினதான அந்த தெய்வங்களுடைய சொரூபங்கள் முழுசும் நிறைஞ்சிருந்த ஊர் அது. நான் அவருடைய புக்கில் இருந்து தான் இந்த கண்டென்ட்டை, ஒரு சில கண்டென்ட்லாம் நான் எடுத்திருந்தேன், அந்த ஜோனத்தன் கான் என்கிறவருடைய புக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த சீதோனியர்கள், சீதோன் என்கிறதான அந்த நகரத்தில் இருந்ததான நிறைய, அதில் ரொம்ப பிரதானமானது இந்த பாகால் என்பதும் அஸ்தரோத்து என்கிறதான இந்த விக்கிரகம். அதில் நிறைய பலிபீடங்கள், நிறைய விக்கிரகங்கள் இருந்தது. ஆனால் அதில் ரொம்ப பிரதானமான இந்த விக்கிரகங்களை இந்த ஏசபேல் வணங்கிக்கிட்டு வந்தா. ஸோ இவள் நிமித்தமாக இந்த மரண ஆவி அந்த ஏரியாவில் செயல்பட்டாலும் கர்த்தர் எலியாவின் மூலமாக என்ன பண்ணியிருக்கிறாரு, தன்னுடைய
தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி, அதாவது அந்த ஏரியாவில் யார் பவர்ஃபுல், நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த 12 laws of the altarல நான் சொன்னேன், the superior altar always takes the day. எந்த பலிபீடம் வல்லமையுடையதாக இருக்குதோ அந்த பலிபீடத்திற்கு அன்னைக்கு என்ன உண்டு, வெற்றி உண்டு. ஸோ இங்கே வல்லமையுடைய பலிபீடம் எது? சீதோனியர்களுடைய பலிபீடம் இல்லை, ஏசபேலுடைய பலிபீடம் இல்லை, சாரிபாத்தருடைய பலிபீடம் இல்லை, இங்கே எலியாவினுடைய நீதியின் பலிபீடம் தான் பவர்ஃபுல் ஆல்டர். அதனால அங்கே போய் அந்த ஏரியாக்குள்ளேயே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு அற்புதத்தை செய்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், ஏசபேலினுடைய பலிபீடத்தை விட எலியாவுடைய நீதியின் பலிபீடம் ரொம்ப பவர்ஃபுல்லா வல்லமையான ஒரு பலிபீடமாக மாற்றப்பட்டது. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, இவர் ரெடி ஆயிட்டார். என்னத்துக்கு ரெடி ஆயிட்டாரு? என்னத்துக்கு ரெடி ஆயிட்டாருங்க? அவர் என்னத்துக்காக கர்த்தர் அவரை தெரிந்து கொண்டார். அவருடைய ஃபைனல் டாஸ்க் என்ன டாஸ்க் சொன்னங்க? எலியாவை கொண்டு கர்த்தர் செய்ய நினைச்சதான ஃபைனல் டாஸ்க் என்னதுங்க? இஸ்ரவேலிலே ஒரு எழுப்புதலை கொண்டு வரணும். அந்த 450 பேர் சாகடிக்கிறது டாஸ்க் கிடையாது. அந்த 450 அந்த பூசாரிகள் இருந்தாங்க இல்லைங்களா, பாகாலுடைய பூசாரிகள், அவங்கள சாகடிக்கிறது டாஸ்க் கிடையாது. பேசிக்கா அதுக்கப்புறம் நடந்ததான இஸ்ரவேலில் நடந்ததான ஒரு மாற்றம், மக்களுடைய இருதயம் என்ன ஆச்சு, தேவன் பக்கமாக திரும்பினது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அஃப்கோர்ஸ் அவர் அவருக்கு அதுக்காக இது பண்ணால் அவர் சாதாரண மனுஷன் தானே. நம்ம ஏற்கனவே அதை பற்றி ஒரு டைம் உங்களுக்கு அதை பற்றி நான் பேசினேன், எகுவனுடைய அபிஷேகம் சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ எலியாவை தான் ஆண்டவர் ஆக்சுவலி ஆர்டைன் பண்ணார் ஏசபேலை கொல்றதுக்கு. ஆனால் எலியா கிட்ட அவர் என்னதான் நீதியின் பலிபீடமாக இருந்தாலும் அவர்கிட்ட கொஞ்சம் ஒரு சில காரியங்கள்லாம் இருந்திருக்கு. ஸோ அதனால அவர் அந்த டாஸ்க்கை அஃப்கோர்ஸ் அவருடைய பிரைமரி டாஸ்க்கை முடிச்சிட்டார். செகண்டரி டாஸ்க் ஆகிய ஏசபேலை ஃபினிஷ் பண்ணுற கதையை அவரால் செய்ய முடியல. ஸோ அவருடைய டிசைபிள் ஆகிய எலிசா என்ன பண்ணுறாரு, செய்யணும்னு பார்க்குறாரு. ஆனாலும் எலிசாவை பார்த்து ஆண்டவர் என்ன தெரியுங்களா சொன்னார், நீ செய்யாத, வேகமாக போ, எகுன்னு ஒருத்தன் இருப்பான், அவன் இந்த கூட்டத்தில் இருப்பான், அவனை போய் அபிஷேகம் பண்ணிட்டு வா அப்படின்றார். இவனை என்ன பண்ணுறான், எலிசாவை என்ன பண்ணுறாரு, எகு போய் அபிஷேகம் பண்ணிட்டு. கடைசியாக ஏசபேல மேலே அந்த உத்தரத்துலேருந்து கீழே தள்ளி விட்டு சாகடிச்சது யாருங்க, எகு என்கிறதான மனுஷன் தான். சரிங்களா. ஸோ அந்த மனுஷனுடைய அபிஷேகத்தை பற்றி ஒரு நாள் நான் செய்தியாக நான் உங்களோட பேசினேன், அதை நீங்கள் கேளுங்க. எகுவின் அபிஷேகம் அப்படின்னு சொல்லி வைராக்கியமான ஒரு அபிஷேகம், அதாவது ஒரு வயலண்ட் ஒரு ஸ்பிரிட், அசுத்தாவிகளுக்கு எதிராக வைராக்கியமாய் செயல்படுகிறதான ஒரு எகுவின் அபிஷேகம். ஸோ இப்போ நல்லா கவனிச்சு பார்க்கணும், இந்த இடத்துல எலியாவுடைய பிரைமரி டாஸ்க் என்னது, இஸ்ரவேல் தேசத்திற்கு என்னத்தை கொண்டு வரணும், ஆமாம் ஒரு எழுப்புதலை, ஒரு 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 உயிர் மீட்சி ஒன்று கொண்டு வரணும். அதை கொண்டு வர்றது தான் எலியாவுடைய நோக்கம். அதை கர்த்தர் பவர்ஃபுல்லாக அவனை கொண்டு செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போது அந்த தேசத்தை கரைப்படுத்தி நாசம் பண்ணி கொண்டிருக்கிறதான அந்த அசுத்த ஆவியாகிய ஏசபேலின் நிமித்தமாய் கிரியை செய்கிற ஆவிகளை எதிர்ப்பதற்கு கர்த்தர் அவனை தகுதியாக்கிட்டாரு. இப்போ வாசிப்போம் 18வது அதிகாரம் 1-2 வசனங்கள். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகையில், சேர்ந்து வாசிப்போம் 1 ராஜாக்கள் 18:1-2. கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி. அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். போதும், பஞ்சமோவெனில் சமாரியாவிலே கொடியதாயிருந்தது. அப்போ இங்க நம்ம பார்க்கிறோம், ஒரு 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 யுத்தம் ஒன்று நடக்க போகுது. ஏன்னா ஆல்ரெடி இவர் தான் என்ன சொல்லிட்டு போனார், ஆகாபை பார்த்து மழை வராதுன்னு சொல்லிட்டு போனார். இப்போ அந்த அந்த அதாவது அந்த அந்த பஞ்சம் தலை விரிச்சு ஆடுது, இப்போ பயங்கர கொடிய பஞ்சம். இப்போ இந்த டைம்ல ஆண்டவர் என்ன பண்றாரு, கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி. இப்போ பாருங்க, ஆகாபு எந்த வெறியில் இருக்கிறாரு, கொலை வெறியில் இருக்கிறார். ஏன், எலியான்றவர் இந்த வார்த்தையை சொன்னனால ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஊர்ல மழையை நிறுத்தி வச்சிட்டாரு. ஸோ இப்போ கையில் கிடச்சா அவன் சிக்கனா செத்தான். எலியா ஆகாபுடைய கையில் சிக்கனா செத்தான். இதுக்கப்புறம் நடக்கிற சம்பவம் காமெடியான ஒரு சம்பவம். படித்து பார்த்துருக்கிறீங்களா அந்த அதிகாரத்தை? வீட்டுக்கு போய் படித்து பாருங்க. என்ன நடக்கும்னா, வருவானுங்க ஒரு 50 பேர் வருவானுங்க. இவர் என்ன பண்ணுவார், தேவனுடைய மனுஷனேன்னு இவன் கீழே இருந்து அவர் மலை மேலே இருப்பார். ஒன்று அவன் சொல்லுவான், அடுத்த வார்த்தை, நான் தேவனுடைய மனுஷனா இருந்தா பரலோகத்துலேருந்து அக்கினி உங்களை சுட்டு, அப்படியே அக்கினி இறங்கி செத்து போயிடுவானுங்க. மொதல் கூட்டம், 2வது கூட்டம், 3வது கூட்டம் ஒருத்தனை அனுப்புறாரு ஆகாபு ராஜா. சரிங்களா, அது வீட்டுக்கு போய் படிங்க. அவன் அப்படின்னு நடுங்கிக்கிட்டே வரான், ஐயா சாமி கொஞ்சம் தயவு பண்ணுங்க, எனக்கு முன்னாடி அனுப்புன 2 பேரை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, போட்டு தள்ளிட்டீங்க, அவனையும் அவன் ஆளுங்களோடய சேர்த்து போட்டு தள்ளிட்டீங்க, எனக்கு கொஞ்சம் தயவாக கொஞ்சம் உசுரை கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, இந்த 3ஆவதாக வந்தவர் கேட்குறத நம்ம பார்க்குறோம். ரொம்ப எனக்கு அது வாசிக்கும் போது ரொம்ப வேடிக்கையாக இருக்கும்.
அப்போ பாருங்க, ஏன்னா அங்க ப்ரூவ் பண்ணும் இல்லையா? ஏன்னா ஆல்ரெடி இப்போ ஆகாப் எந்த வெறியில் இருக்கிறாரு? எலியாவை கொல்லணுன்ற வெறியில் இருக்கிறார். ஆனா இப்போ அங்க வந்து இவர் நீதியின் பலிபீடத்தை கட்டி இப்போ வேற இவர் இந்த டெஸ்ட்லாம் பாஸ் ஆகி சம உக்கிரத்தில் இருக்கிறாரு. எலியா சம பவர்ல இருக்கிறாரு. அவர் இப்படின்னாருன்னா, ஒரு கண்ணு சிமிட்டினாருன்னா அக்கினி இடி மின்னல்லாம் இறங்குற அளவுக்கு ஒரு நீதியின் பலிபீடமா மாறிட்டார். அவ்வளோ பவர்ஃபுல்லா மாறிட்டார். இப்போ இவர்கிட்ட யாருமே வந்து ஏதாவது ஒரு பேச்சு பேசுறது கூட எல்லாமே என்ன பண்றானுங்க? பயப்படுறானுங்க. இப்போ இந்த டைம்ல தான் ஆண்டவர் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு மனுஷனை அனுப்புறாரு. அவன் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒபதியா. சரிங்களா? அந்த ஒபதியா வேண்டாம் என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா, அவனை பற்றி இன்னும் கொஞ்சம் லேட்டராக சொல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்களை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒபதியா அவனுடைய ஸ்டோரி நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ அப்போ இந்த இடத்துல கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஆகாப் மூலமாகவும் யேசபேல் மூலமாகவும் அந்த இடங்களை அந்த தேசத்தை பிடித்து வைத்திருக்கிறதான வல்லமையான அசுத்த பாகாலுடைய ஆவிகளை மேற்கொள்ளும்படியாக கர்த்தர் இப்போ ஃபைனலாக இவனை ரெடி பண்ணிட்டாரு. இப்போ அவனை அனுப்புறாரு, அவனை கமிஷன் பண்ணுறார். கமிஷன் என்ன அர்த்தம்? அவனை அபிஷேகித்து அவனை அனுப்புறார். அப்போ இவ்விதமாக இந்த எலியாவின் மேலிருந்ததான அபிஷேகம் இந்த நாட்களிலே சபைக்குள்ளாக ஊற்றப்படும் போது யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். இந்த 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 கண்டென்ட் நான் ஜோம் பண்ணிட்டு நான் போன வாரத்தை நான் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது அப்படியே நான் ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் மூடி வச்சிட்டேன். ஆவியானவர் என்கிட்ட பேசுறத அந்த உணர்த்துறத நான் உணர்ந்தேன். அப்போ இவ்விதமா சபைகளிலே மக்கள் எழும்புனா எப்படி இருக்கும்? இவ்விதமான இந்த நீதியின் பலிபீடங்களாக தங்களை ஒப்பு கொடுத்து, பரிசுத்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுத்து, அந்த ரெகுலர் ப்ரேயர் லைஃபுக்கு, அந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ்க்கு ஒப்பு கொடுக்கறதான அந்த மனிதர்கள் எழும்புனா நம்மளுடைய தேசத்தில் இப்போ ஒருத்தர்னால, ஒரு எலியாவினாலே இஸ்ரவேல் தேசம் மாற்றப்பட்டுச்சு. அப்போ நம்மளுடைய சபையில நமக்கு தெரிந்தவங்க, தேவனை பற்றுகிறதான விசுவாசமுடைய தேவ பிள்ளைகள் ஒரு 100 பேர் எழும்பினாலே போதும், மொத்த இந்தியாவிலையும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் இல்லைங்களா? ஆனால் நம்ம தான் என்ன பண்ணிடுறோம்? அது யாரோ ஆண்டவர் யார் மூலியமா பார்த்துட்டு போட்டு நமக்கு என்ன எழுப்புதலாம், ஆண்டவர் சொல்றாரு வரட்டும் நல்லது தான், ஆனால் வேற யார் மூலமா வச்சு செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி மோசே மாதிரி நம்மளும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? சாக்கு போக்கு சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஸோ அப்போ இவ்விதமா இந்த தனிப்பட்ட ஒழுக்கங்களுக்கும் விசுவாசத்திற்கும், அதாவது விசுவாச புடமிடுதல் பரீட்சைக்கு நம்மை கர்த்தருடைய சமூகத்தில் விட்டு கொடுக்கும் போது ஆவிக்குரிய நிலையிலே நாம் ஒவ்வொருவரும் நீதியின் பலிபீடங்களாக மாற்றப்படுகிறோம். என்னத்திற்காக? ரொம்ப பிரதானமான வல்லமைகளை எதிர்கொள்வதற்காக. அப்போ இங்க நம்ம பார்க்கிறோம், அந்த 19வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 18வது அதிகாரம் 19லிருந்து 24. அதுக்கு முன்னாடி பாருங்க, இந்த 13ஆம் வசனத்துல சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஒபதியான்ற ஒருத்தர் இருந்தான்னு சொன்னேன் இல்லைங்களா, அவரை பத்தி இருக்கு பாருங்க. அஞ்சாவது வசனம். ஆகாப் ஒபதியாவை பார்த்து, நீ தேசத்தில் இருக்கிற எல்லா நீரூற்றுகளிடத்திலும் எல்லா ஆறுகளிடத்திலும் போ, நாம் சகல மிருக ஜீவன்களையும் சாக கொடாமல் குதிரைகளையும் கோவேறு கழுதைகளையும் உயிரோடு காப்பாற்றும்படிக்கு நமக்கு புல் அகப்படுமா என்று பார் என்றான். அப்படியே தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அதை பகுத்து கொண்டு ஆகாப் ஒரு வழியாயும் ஒபதியா வேறு வழியும் போனார்கள். ஒபதியா வழியில் போகும்போது எலியா அவனுக்கு எதிர்பட்டான். அவன் இவனை இன்னான் என்று அறிந்து முகங்குப்புற விழுந்து, நீர் என் ஆண்டவனாகிய எலியா அல்லவா என்று கேட்டதற்கு அவன், நான் தான். நீ போய் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று உன் ஆண்டவனுக்கு சொல் என்றான். அதற்கு அவன், ஆகாப் என்னை கொன்று போடும்படிக்கு நீர் உமது அடியானை அவன் கையில் ஒப்பு கொடுக்க நான் என்ன பாவம் செய்தேன்? உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை என்று உம்முடைய தேவனாய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீர் இல்லை என்று அவர்கள் சொன்னபோது அவன் அந்த ராஜ்யத்தையும் அந்த ஜாதியும் உம்மை காணவில்லை என்று சத்தியம் வாங்கி கொண்டான். இப்போதும் நீ போய் உன் ஆண்டவனுக்கு இதோ எலியா வந்திருக்கிறான் என்று சொல் என்று நீர் சொல்லுகிறீரே. நான் உம்மை விட்டு போனவுடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். அப்போது நான் ஆகாபிடத்திற்கு போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே. உமது அடியானாகிய நான் சிறுவயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். கவனிப்போம், அடுத்து பாருங்க. யேசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற போது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு கெபியிலே 50 பேராக ஒழித்து வைத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்த என்னுடைய செய்கை என் ஆண்டவனுக்கு அறிவிக்கப்படவில்லையோ? இப்போதும் என் ஆண்டவன் என்னை கொன்று போடும்படியாக நீர் இதோ எலியா வந்திருக்கிறான் என்று போய் அவனுக்கு சொல் என்று சொல்லுகிறீரே என்றான். அதற்கு எலியா, இன்றைக்கு என்னை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அதுக்கப்புறம் அப்படியே வாங்க, 19 வசனம் வாங்க. இப்போதும் கர்மேல் பர்வதத்தில் இஸ்ரவேல் அனைத்தையும் பாகாலை தீர்க்கதரிசிகள்
450 பேரையும், ஏசபேலின் பந்தியிலே சாப்பிடுகிற தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள் 400 பேரையும் என்னிடத்தில் கூட்டிக் கொண்டு வர ஆட்களை அனுப்பும் என்றான். அப்படியே ஆகாப் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரிடத்திலும் ஆட்களை அனுப்பி கர்மேல் பர்வதத்திலே அந்த தீர்க்கதரிசிகளை கூடி வரும்படி செய்தான். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், பாகாலின் தீர்க்கதரிசிகளோ 450 பேர். இப்போதும் 2 காளைகளை எங்களிடத்தில் கொண்டு வரட்டும். ஒரு காளையை அவர்கள் தெரிந்து கொண்டு அதை சந்து சந்தாக துண்டித்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைக்க கடவர்கள். நான் மற்ற காளையை அப்படியே செய்து நெருப்பு போடாமல் விறகுகளின் மேல் வைப்பேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன். அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். போதும். இப்போ கவனிச்சிங்கன்னா, இப்போ இவனெல்லாம் கவனிக்கணும். இப்போ ஆண்டவர் எலியாவை அழைச்சி தீர்க்கதரிசியை அபிஷேகம் பண்ணி அவனை பல விதங்களில் புடமிட்டு, ரொம்ப முக்கியமாக ஏசபேலுடைய ஏரியாக்குள்ளேயே அனுப்பி, ஏசபேலு சொந்த ஊருக்குள்ளேயே அனுப்பி அங்கே பயங்கரமாக சம்பவம்லாம் செய்ய வச்சு பவர்ஃபுல்லாக மாற்றிட்டார். இப்போ இவர் அங்கே இதெல்லாம் இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ பவர்ஃபுல்லாக எங்கே வராரு? இஸ்ரவேலுக்குள்ளே வராரு. இஸ்ரவேலுக்குள்ளே வந்த உடனே நீங்கள் நல்லா கவனிக்கணும், எப்பயுமே ஒரு ஆவிக்குரிய, அதாவது இப்படிப்பட்டதான ஒரு வல்லமை நிறைந்த ஒரு தேவ மனுஷன் ஒரு எல்லைக்குள்ளே வரும்போது அந்த ஏரியா, அந்த அட்மாஸ்பியரே மாறிடும். தெரியுங்களா உங்களுக்கு? அந்த அட்மாஸ்பியரே மாறிடும். இந்த மாதிரி நம்ம நிறைய இப்போ தேவ ஊழியர்கள், தேவனால் பயன்படுத்தப்பட்ட தேவ ஊழியக்காரர்கள் நீங்கள் கவனிச்சு பாருங்களேன். அந்த ஊழியக்காரங்க வரும்போது, அந்த ஊழியக்காரங்க வந்தாலே போதும், அந்த ஏரியாவில் இருக்கிறதான எல்லா அசுத்தாவிகளும், அந்த மாதிரி நிறைய ஊழியக்காரங்க லிட்டரலாக அந்த மாதிரி, அதாவது அவங்க பேயெல்லாம் பிசாசெல்லாம் தலைமையில கை வச்சுலாம் ஜோம் பண்ண மாட்டாங்க. அவங்க லிட்டரலாக என்ன தெரியுங்களா, வெறுமனே அவங்க வந்தாலே போதும். அப்பா ஒரு டைம் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு பிரபலமான ஒரு ஊழியக்காரர் ஒருவர், அவர் மீட்டிங் நடக்குமா, மீட்டிங்காக அவர் கிளம்பி வரும்போது இங்கே அவர் லாட்ஜ்லேருந்து கிளம்பு வரான். இப்போ இந்த அசுத்தாவிகள் இங்கேருந்தே பேசுவான், பாரு அவன் காரில் ஏறுறான் பாரு, அங்கேருந்து கிளம்புறான் பாரு, வரான் பாரு. அவர் காரில் அந்த மீட்டிங் கிரவுண்டுக்குள்ளே வரவே இங்கே இருக்கிற அசுத்தாவிகள் ஆட ஆரம்பிச்சிடும், அப்படியே வெளியேற எல்லாமே. அது வந்து ஒரு விடுதலை கிடைக்க ஆரம்பிச்சிருமா. நான் ஏன் சொல்ல வரேன்னா, அப்போ இப்படிப்பட்டதான தேவ மனிதர்கள் வெறும் எலியா மாத்திரம் இல்லை, ஏதோ கதை மாதிரி இல்லை, நிஜத்தில் இருக்கிறாங்க. நீங்களும் நானும் மனசு வச்சா நம்மளும் அப்படிப்பட்ட மனுஷங்களா மாறலாம். நம்ம அதுக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். அதுக்கு ஒரு விலைக்கிரயம் இருக்குது இல்லையா? எந்த ஒரு தேவ வல்லமையும் விலைக்கிரயம் இல்லாமல் நமக்கு கிடைக்காது. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, ஆண்டவர் தான் எல்லாம் ஏசப்பா தானே செஞ்சு முடிச்சிட்டாரு, இயேசுவின் நாமத்தினாலே போ அப்படின்னு சொல்லுங்க. நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன், பேய் இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன், நீங்கள் இயேசுவின் நாமத்தினால போன்னு சொல்லுங்க, போதான்னு பார்க்கலாம். இயேசுவின் நாமத்தினால் வல்லமை இருக்குதானா? இல்லைன்னுலாம் சொல்லலை. இயேசுவின் ரத்தத்துலேயும் வல்லமை இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் அப்படிப்பட்ட நீதியான பலிபீடமாக மாற்றப்படணும்னா எலியா மாதிரி இந்த மாதிரி நம்ம ஒரு புடமிடுதல் வழியாகவும் ஆவிக்குரிய ஒழுக்கங்களையும் நம்மளை உட்படுத்தி நம்ம ஜெபிச்சால் ஒழிய நம்ம போகும்போது ஸ்பிரிச்சுவல் அட்மாஸ்பியர் மாறாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ நான் இந்த பகுதியில் நான் ரெடி பண்ணி எலியாவனுடைய லைஃப்பை நான் டீப்பாக ரிசர்ச் பண்ணி இந்த நோட்ஸ்லாம் நான் எடுக்கும்போது எனக்குள்ள பயங்கரமான ஒரு ஆசை வந்துருச்சு. ஆண்டவரே, நான் எலியா மாதிரி ஏதாவது பண்ணி இந்த மாதிரி ஒரு அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி. ஆனால் அது இட் டஸ் நாட் கம் ஈஸி இல்லைங்களா? அது ஈஸியாக வராது. அதுக்கு நிறைய விலைக்கரையங்கள் நாம் செலுத்த வேண்டியது இருக்கிறது. ஸோ ஆகையினால இந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்றது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ என்ன நடக்குதுன்னா, எலியா உள்ளே வந்த உடனே அந்த அட்மாஸ்பியரை மாறிடுச்சு. அந்த இஸ்ரவேலில் இருக்கிற அதாவது இஸ்ரவேல் வந்து தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தமான தேசம் இல்லைங்களா? இப்போ இந்த ஊரில் இப்போல்லாம் என்ன உட்காந்துட்டு இருக்கு, இப்போ எல்லாம் ஃபுல்லாக அந்த ஸ்பிரிச்சுவல் ஹைவே வந்து கிளியராக இருந்தது போய் இப்போ எல்லாம் மேலே என்ன உட்காந்துட்டு இருக்கு, வானமண்டல வல்லமைகள், அதிகாரங்கள், பொல்லாத ஆவிகள் எல்லாம், பாகாலுடைய கூட்டமும் அஸ்தரோத்துடைய கூட்டமும் ஃபுல்லாக மேலே அப்படியே மேக மாதிரி மூடிட்டு உட்காந்துட்டு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ யார் உள்ளே போகிறா? இவர் உள்ளே போக போக ஸ்பிரிச்சுவல் ரெல்மில் பயங்கரமான ஒரு ஆட்டம் கண்டிருக்கும். ரைட்ரா, இவன் அங்கே சாரிபாத்திலே போய் 2 சம்பவம் பண்ணிட்டு வந்தான். இப்போ என்ன பண்ணிட்டான், நம்ம இவங்க ஏரியாக்குள்ளேயே நம்ம இருக்கும்போது இப்போ வந்துட்டான், இப்போ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி யோசிச்சிருப்பான் இல்லைங்களா? ஸோ பாருங்கள், அந்த டைமில் தான் யார் என்ற ஒபதியான்றவர் வராரு. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒபதியான்றவர் என்ன பண்ணுறாரு,
தேவனுடைய தீர்க்கதரிசிகள் 100 பேரை எடுத்து அவரை வந்து அவர் போஷித்து அவருக்கு, அதாவது இந்த பாகாலுடைய சம்பவம்லாம் முடிகிற அளவுக்கும் வரைக்கும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமேன்னு இந்த ஒபதியான்ற மனுஷன் கொஞ்சம் ஒரு நீதிமானா இருந்திருக்கிறார். ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, இவர் வராரு, அந்த பலிபீடத்தை அவர் சரி செய்கிறத பார்க்குறோம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி 30-32 வாசிப்போமா? 1 ராஜாக்கள் 18-32. என் கிட்டே வாருங்கள் என்றான். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்தபோது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டு செப்பனிடுறார். ஆனால் நான் அதுக்கு முன்னாடி சொன்னேன், கர்த்தர் யாரை பலிபீடமா மாற்றினார்? எலியாவியவே பலிபீடமா மாற்றினதுக்கு அப்புறம் தான் இப்போ செப்பனிடுற வேலையை அவன் செய்கிறான். ஸோ நீங்க நீதியின் பலிபீடமா மாற்றப்படாம செப்பனிடுகிற வேலையை நம்ம என்ன பண்ண முடியாது. ஏங்க நான் சொல்றது புரியுதா இல்லையா? நம்ம நீதியின் பலிபீடமா மாற்றப்படாம பலிபீடங்களை செப்பனிடுகிற வேலையை நம்ம செய்ய முடியாது. ஸோ நீதியின் பலிபீடமாக எலியா மாற்றப்பட்டு இந்த வேலையை செய்கிறாரு. 31 வசனம் 1 ராஜாக்கள் 18-31. உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய லக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அந்த கற்களாலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதை விதைக்கத்தக்க இடமான ஒரு வாய்க்காலை உண்டாக்கி அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். போதும். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த இடத்துல அவர் ஜஸ்ட் ஒரு ஃபிசிக்கலாக, அதான் அவங்க கண்ணு முன்னாடி ஒரு பலிபீடம்னு ஒன்று வேணும் இல்லைங்களா, அதனால அந்த பலிபீடத்தை கட்டுறாரு. ஆனால் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பலிபீடம் மேட்டர் கிடையாது, கல்லில் எந்த மேட்டரும் கிடையாது, கல்லில் எந்த பவரும் கிடையாது. கல்லில் எந்த பவரும் கிடையாது. அங்கே நீதியின் அந்த பலிபீடத்தை அருகே தன்னை சேவகனாக தன்னை ஊழியக்காரனாக ஒப்பு கொடுத்த நீதியின் பலிபீடமாகிய எலியா கிட்ட தான் எல்லா மேட்டரும் இருந்துச்சு. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அங்கே போயிட்டு நின்று அவர் ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். 12 கற்களை ரெடி பண்ணுறாரு, பண்ணிட்டு கரெக்டாக அந்த தண்ணியெல்லாம் ஊற்ற சொல்கிறார் பாருங்க. அப்போ அவருடைய ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியமாக இருந்தது? உடைந்து போனதான பலிபீடத்தை சரி செய்கிறதான ஊழியம். ஸோ அப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இந்த எலியாவுடைய ஊழியம் வந்து அக்கினி இறக்குற ஊழியம், அந்த ஊழியம் இந்த ஊழியம்லாம் இல்லை. எலியாவுடைய பிரைமரி டாஸ்க் என்ன உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இஸ்ரவேலிலே ஒரு எழுப்புதலை கொண்டு வருவதும் பலியை பலிபீடத்தை செப்பனிடுவதும். இதுதான் எலியாவுடைய முக்கியமான ஒரு வேலை. இதற்காக தான், இதுதான் எலியாவுடைய பர்பஸ். நம்ம ஜோம் பண்றோம் இல்லைங்களா, நம்ம இந்த மகிமைக்காக ஜோம் பண்ணும்போது என்னுடைய லக்குன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதுதான் எலியாவுடைய லக்கு. என்ன? இஸ்ரவேலில் ஒரு எழுப்புதலை கொண்டு வரணும், ரெண்டாவதா உடைந்து போனதான பலிபீடத்தை செப்பனிடணும். இதுதான் எலியாவுடைய லக்காக இருந்தது. அப்போ இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அடுத்து 36 வசனத்துல, அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாக எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தேவனாய் கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்றார்கள். அப்போ இங்கே நல்லா கவனிக்கிறோம், தேவன் என்ன பண்ணுறாரு, இந்த ஃபயர் அந்த அக்கினியினால் வர்றதெல்லாம் வந்து லேட்டர் தான், அதாவது இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அக்கினியே வருது. ஆனால் நம்ம எடுத்தோடனே நேராக பலிபீடத்துக்கு போய் அக்கினி வரணும்னு நம்ம பாடிக்கிட்டு இருந்தாலும் பாகால் தீர்க்கதரிசிகள் மாதிரி தான் நம்மளும். அவனுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தானுங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பாகாலேன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தானுங்க. வந்துச்சா அக்கினி? ஒரு அக்கினியும் வரல. இப்போ நம்மள தேவன் விட்டுருந்தாலும் நம்மளும் போய் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும், என்ன ஆண்டவர் நீங்கள் உண்மையான தேவன் சொன்னீங்க, ஆபிரகாம் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், ஏன் ஆண்டவர் அக்கினினால பதில் தர மாட்டேன்றீங்க? நம்மளும் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்மளும் கத்திருப்போம். அவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசமே எல்லாம் போயிருந்திருக்கோம். அப்போ ரீசன் என்ன? இவர் ஜாம் பண்ணி அடுத்த செகண்ட்ல அக்கினி எப்படி வந்துச்சு? ஏன்னா இவர் நீதியின் பலிபீடமாக தன்னையே மாற்றிக்கொண்டு இவர் போற இடத்துலலாம் அப்படியே ஹெவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல் ஓப்பன்ல இருந்திருக்கும். அப்படியே வானமண்டலத்தினுடைய எல்லாம் அந்த இவர் போற இடத்துல அப்படியே கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்களேன். அவர் அப்படியே நடந்து எங்கெங்கெல்லாம் போறாரோ அவருக்கு மேல ஹெவன் எப்படி இருக்கும்? அப்படியே ஓப்பன்லேயே இருந்திருக்கும். அதனால இவர் என்னத்தை கமாண்ட் பண்ணாலும் ஹெவன்ல இருந்து அது உடனே வருது. அக்கினி வரணும்னா அக்கினி வருது. அந்த சாரிபாத்து விதவையினுடைய மகனை உயிரோடு எழுப்பணும்னா ஜீவன் வருது. எப்படி நடந்துச்சு? தன்னை நீதியின் பலிபீடமாக அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். அதற்கான விலை கிரயத்தை அவர் செய்தார். அதற்காக அவர் காத்திருந்தார். விசுவாச புடமிடுதல் வழியா வந்தார். ஆவிக்குரிய ஒழுக்கங்கள்ல அவர் தன்னை உட்படுத்தினார். தேவன் தன்னை பரீட்சிப்பதற்கு அவர் அனுமதித்தார். கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு உடனே அவர் கீழ்ப்படிந்தார். இந்த ப்ராசஸ் எல்லாம் இல்லாம
அவர் போய் இந்த ஜபத்தை பண்ண உடனே பதில் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ இந்த ஒரு நீதியின் பலிபீடமாக அவர் மாற்றப்பட்டதுனாலே கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை அவர் எங்க போனாலும் வந்துச்சு. அவருடைய ஜபங்களை கேட்டு உடனடியாக கர்த்தர் பதில் தந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அப்போ நம்ம ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்களேன், மிராக்கிள் சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ் இன் தி கிங்டம் டு நாட் ஹேப்பன் இன் a vacuum. ஒரு வெற்றிடத்தில் ஆண்டவருடைய அற்புதங்கள், அதிசயங்கள், அடையாளங்கள்லாம் நடக்க போறதில்லை. They demand that those who perform miracles are connected to an altar. அற்புத அடையாளங்களை செய்யறவங்க பலிபீடத்தோடு தன்னை இணைத்திருக்க வேண்டும். புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுது. தமிழ்ல சொல்றேன், திரும்ப நீங்க வேணும் எழுதிக்கோங்க. என்னன்னா, அற்புத அடையாளங்கள் தானாய் நடப்பது இல்லை. அற்புத அடையாளங்களை செய்கிறதான மனிதன் தன்னை நீதியின் பலிபீடமாக மாற்றிக்கொள்வது மாத்திரமல்ல, தன்னை தேவனுடைய பலிபீடத்திலே தன்னை இணைத்து கொள்ள வேண்டும். எந்த மனுஷன் தன்னை நீதியின் பலிபீடத்தோடு, தேவனுடைய பலிபீடத்தோடு தன்னை இணைத்துக் கொள்ளுகிறானோ அந்த மனுஷனால மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும்? இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் பெற்றுக்கொள்ள, செய்ய முடியும், வெளிப்படுத்த முடியும், அவன் பெற்றுக்கொள்ள முடியும். புரியுதுங்களா? ஸோ எழுதுறவங்க தயவு செஞ்சு, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இது வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது கர்த்தர் எனக்கு அந்த காரியத்தை நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் அந்த ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவரே, இந்த எலியாவனுடைய காரியங்கள்லாம் பார்த்து நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்கிட்ட பேசினார். அப்போ என்கிட்ட ஒரு கேள்வி, ஆவியானவர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். ஆர் யூ கனெக்டட் டு தி ஆல்டர்? பலிபீடத்தோடு நீ கட்டப்பட்டிருக்கிறாயா? நீதியின் பலிபீடமாக நான் மாறணும்னா ஜோம் பண்ணிட்டு இந்த கண்டென்ட் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ஒரு சத்தத்தை நான் கேட்குறேன், நீ பலிபீடத்தோடு நீ கட்டப்பட்டிருக்கிறாயா? ஸோ நம்ம கட்டப்பட்டிருக்கலாம். வேற ஏதாவது தீமையின் பலிபீடத்தில் கட்டப்பட்டிருந்தோம்னா எதுவுமே நடக்காது, தீமை தான் வரும். ஆனால் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நம்ம நீதியின் பலிபீடமாக மாற்றப்படுறது மாத்திரம் இல்லை, தேவனுக்கு உகந்த பரிசுத்த பலிபீடத்தில் நம்ம இணைத்து கொள்ள வேண்டும். சரிங்களா? ஸோ அதனால தான் போட்டிருக்கேன் பாருங்க, நோ ஒன் கேன் எஸ்கேப் பாசிங் த்ரூ அன் ஆல்டர் இஃப் தே டிசைர் சூப்பர் நேச்சுரல் பவர். ஒரு மனுஷன் இயற்கைக்கு அப்பாற்பட்டதான பலனை ஒருவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் பலிபீடங்கள் வழியாக கடந்து போகாம இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியாது. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம தேவ மனுஷங்க பார்க்குறோம் இல்லையா, எவ்வளோ அற்புத அடையாளங்கள் செய்கிற தேவ மனுஷங்களை பார்க்குறோம். அவங்க எல்லாமே என்ன பண்ணியிருக்கிறாங்க, தங்களுடைய வாழ்க்கையை பலிபீடத்தில் அவர்கள் தங்களை ஊற்றிட்டாங்க. தங்களுடைய ஆவியை, ஆத்மா, சரீரத்தை பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்துட்டாங்க. தேவனுடைய பலிபீடத்தில் ஒப்பு கொடுத்துட்டாங்க. நம்ம பாட்டு மட்டும்தான் பாடுறோம், பலிபீடத்தில் என்னை பரணேன்னு. ஆனால் அதனுடைய அர்த்தத்தை இந்த 10 நாள் நீங்கள் இந்த சப்ஜெக்டை முடிச்சுட்டு அந்த பாட்டு பாடுங்க, பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்குன்றது சாதாரணமான காரியம் இல்லை. எப்பயுமே எலியாவை ஒரு மாடலாக நம்ம ஒரு மாதிரியாக நம்ம முன்னாடி வச்சுக்குவோம். எலியா என்னென்ன ப்ராசஸ் வழியாக கடந்து வந்தார், இந்த ப்ராசஸ் வழியாக கர்த்தர் எப்படி எலியாவை புடமிட்டார், இது எல்லாவற்றுக்கும் என்ன அடிப்படையான காரணம் என்னங்க? கர்த்தர் எலியாவோடு கூட இருந்து மகத்துவமான காரியங்களை செய்யும்படி கர்த்தர் அவனுக்குரிய ஒரு திட்டத்தை வச்சிருந்தார். அவனுடைய லக்கு அதுதான். இஸ்ரவேலில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும், தேவனுடைய அக்கினிலாம் இல்லை, அந்த பலிபீடத்தை செப்பனிடணும். இந்த டாஸ்க்கு தான் எலியாவுடைய பிரதானமான டாஸ்க். அப்புறம் தான் அக்கினி வர்றது, அதெல்லாம் ரெண்டாவது தான். அப்போது எலியாவை போல அந்த தன்னுடைய வாழ்க்கையவே கர்த்தருடைய பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்கிறதான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததை நம்ம பார்க்கிறோம். அடுத்தது நடந்தது என்னங்க? இதுக்கப்புறம் முடிஞ்சது இந்த சம்பவம். அதாவது இது வரைக்கும் கர்த்தர் என்ன பண்ணி வச்சிருந்தாரு, ஊரை மழை இல்லாமல் நிறுத்தி வச்சிருந்தாரு. இப்போ என்ன ஆயிடுச்சு, இப்போ கர்த்தருடைய வல்லமை அங்கே வெளிப்பட்டதுக்கு அப்புறம் அடுத்த நிமிஷம் என்ன ஆகுது தெரியுங்களா? வாசிப்போம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 41. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனம் பண்ணும், பெருமழையின் இறைச்சல், போடா போய் சாப்பிடு. நான் அதை எப்படி தான் புரிஞ்சுக்கணும்? போடா போய் சாப்பிட்றதுக்கு தான் லாய்க்கு நீ. ஆகாவை பார்த்து அப்படிதான் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். நீர் போம், போய் போஜனம் பண்ணும், பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகாப் போஜன பானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து, பாருங்க அந்த போஸ்டர், அந்த பிரேயர் போஸ்டரை வேற இங்க ரெக்கார்ட் பண்றாங்க. எப்படி அவன் ப்ரே பண்றான்னு, அப்படி குறுகி, அப்படிப்பட்ட ஒரு, அதாவது ஆண்டவருக்கு முன்னாடி அப்படி குறுகி தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன்
இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். இப்போ கவனிக்கணும், மழை வரப்போகுது, பயங்கரமான மழை வரப்போகுது. ஏன்னா எதனால ஆண்டவர் இதை ஹோல்டு பண்ணி வச்சிருந்தாரு? இஸ்ரவேலுக்குள்ள ஒரு எழுப்புதல் வர்ற வரைக்கும் ஐ எம் கோயிங் டு ஹோல்ட் த ரெயின், இந்த மழையை நான் நிறுத்த போறேன். இப்போ இந்த எலியான்ற மனுஷன் பலிபீடத்தை செப்பனிட்டு கர்த்தருடைய அக்கினி இறக்குனதுக்கு அப்புறம் அந்த அட்மாஸ்பியர் என்ன ஆயிடுச்சுப்பா, அப்படியே டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. அதை கட்டி வச்சிருந்ததான வல்லமைகள் எல்லாம் நொறுங்கி போச்சு. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்போ நான் மழை அனுப்புறேன்டா, இப்போ போய் என்ன பண்ணுங்க. அவன் இப்போ அவனை கிண்டலா சொல்றாரு, போ நீ சாப்பிட்றதா லைக் போ அப்படின்றாரு. அவன் ஓடுறான். யாரு? ஆகாப் சாப்பிட்றதுக்கு போறான். இவர் என்ன பண்றாரு? இவர் சந்தோஷமாலாம் ஜாலியாக அப்படியே அக்கினி வந்துருச்சுன்னா பயங்கர என்ஜாய்லாம் பண்ணல. மலையில் போய் அப்படியே, அதாவது என்ன போட்டிருக்கீங்களா, தன்னுடைய நெற்றி அந்த முழங்காலுக்கு நடுவில் வர்ற அளவுக்கு அந்த அளவுக்கு குறுகி அப்படி ஜெபிச்சு அவர் என்ன பண்றாரு? ஜோம் பண்றாரு. முழங்கால் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி ஜோம் பண்ற ஊழியக்காரனை நோக்கி சொல்றாரு, போய் பாரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு என்ன பண்றாருங்க? மழையை கர்த்தர் அனுப்புகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஸோ அப்போ இவ்விதமாய் தேவ பிள்ளைகள் நீங்க நானு நம்ம ஒவ்வொருத்தரும் கர்த்தருடைய சமூகத்தில் அவருக்கு பிரியமான அந்த நீதியின் பலிபீடங்களாக நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மளுடைய தேசத்தில், நம்முடைய குடும்பத்தில், சபையில் செய்ய முடியாத காரியம்னு சொல்லி சொல்றதுக்கு எதுவுமே இருக்க போறது இல்லை. ஆண்டவரால் இது செய்ய முடியாதுங்க, இல்லை இது நீங்கள் சர்ச்சா ஜோமனால் நடக்காதுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா இங்கே கூட்டமாக நம்ம பார்க்க போகிறது இல்லை. இங்கே நம்ம தனிப்பட்ட இப்போ நம்ம இங்கே ஒரு கொஞ்சம் பேரை உட்காந்துருக்கோம். ஆன்லைனில் ஒரு சிலர் உண்மையாக கேட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே தங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை ஆன்லைனில் இருக்கவங்க ஒவ்வொரு சபைகளுக்கு போகிறவங்களா இருக்கலாம். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இருக்கிற இடத்துல நீதியின் பலிபீடமாக மாற்றப்பட்டு இவ்விதமாக தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும்போது யோசிச்சு பாருங்களேன், எவ்விதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் ஷிஃப்ட், ஆவிக்குரிய ஒரு மாற்றம் உண்டு வானமண்டலங்களில் நடக்கும். ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று நடக்கும். தடைபட்டிருக்கிறதான நிறைய காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாருங்க? நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய சபையில் நிச்சயமாக வர்ஷிக்க பண்ணுவார். இந்த நாட்களில் இங்கே எலியாவுடைய சம்பவத்தில் மழைய தேவன் கட்டளையிட்டது போல இவ்விதமாக இந்த ப்ராசஸ் நடக்காம அந்த ப்ராசஸ் என்ன ஆகாதுங்க? வராது. ஸோ இந்த நீதியின் பலிபீடமாக மாற்றப்படுகிற ப்ராசஸ் நடக்காம மேலே இருக்கிறதான அந்த மேலிருந்து வருகிறதான அந்த ஆசீர்வாதத்தின் ப்ராசஸ் நடக்காது. நான் இன்னைக்கு அதனால தான் இது பேசிக்காக எனக்கு நானே பண்ணிக்கிற பிரசங்கம் இல்லை, எனக்கு நானே பண்ணிக்கிற ஒரு டீச்சிங். இது செர்மன் கிடையாது, இது ஒரு டீச்சிங். இந்த வசனங்களை நான் ரெடி பண்ணும்போது ஆண்டவர் ஏண்டதை தான் பேசினார். நீ எந்த அளவுக்கு நீதியின் பலிபீடமாக நீ உன்னை ஒப்பு கொடுக்கிற, எந்த அளவுக்கு நீதியின் பலிபீடமாக ஒப்பு கொடுக்கிறனோ அந்த அளவுக்கு பரலோகத்தினுடைய ஆசீர்வாதம் என்னை சேருகிறதா இருக்கிறது. ஸோ அப்போ பாருங்க, அந்த நான் போட்டிருக்கேன், மேலே போட்டிருக்கேன் பாருங்க, அந்த பாகால் என்கிறதான அந்த பிரின்சிபாலிட்டி, அந்த துரைத்தனம், அது வானமண்டலத்தில் கவிழ்க்கப்பட்ட உடனேயே என்ன வர ஆரம்பிச்சிருச்சு? மேலிருந்து தேவனுடைய அந்த ஆசீர்வாத மலை என்பது வர ஆரம்பித்து விட்டது. ஸோ அடுத்ததான் நாம் பார்க்கிறோம், இவர் ஓடுறார் இல்லையா? அப்படிதான் நான் பார்க்கிறோம். 45 வசனம் பாருங்க. அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்திலே ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். சூப்பர் நேச்சுரல் வேகங்க இது. எப்படி குதிரையோட வேகம் ஓடி இருக்கிறாரு, எப்படி நடந்ததுங்க இது? அப்போ இந்த மாதிரி அசாதாரணமான காரியங்கள்லாம் எப்படி செஞ்சாரு? ஏன்னா அவர் அந்த ப்ராசஸ் வழியா அவர் கடந்து வந்தார். ஸோ அப்போ நம்ம இவ்விதமா ஒரு தெய்வீகமான நீதியின் பலிபீடத்தின் மேலே, வல்லமையுடைய தேவன் ஏற்படுத்தின அந்த பலிபீடத்தின் மேலே நாம் நிற்கும் போது எவ்விதமான தீமையான வல்லமைகள் இருந்தாலும், ஆகாப் ராஜான்றவன் அவன் ஒரு தீமையினுடைய ஒரு எக்ஸாம்பிள் இல்லைங்களா? அவனை மேற்கொண்டு ஓடுகிற அளவுக்கு ஒரு பலனை யாருக்கு கொடுத்தார்? தேவன் ஏலியாவுக்கு கொடுத்தார். நான் சொல்றது புரியுதுங்களா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான ஆசீர்வாத தடைகள் இது எல்லாவற்றையும் மேற்கொள்ளணும்னு சொல்லி சொன்னா எலியா நமக்கு ஒரு சிறந்த மாதிரியாக இருக்கிறார். நம்ம யாவரும் இந்த நாட்களில் எழுந்து நிற்க போறோம், எழுந்து நின்று நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு இந்த பலிபீடங்களை செப்பனிடுவதற்காக நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கேட்க போகிறோம். எலியாவுடைய வாழ்க்கை நமக்கு பயங்கரமான ஒரு மாதிரியாக இருக்கிறது. இந்த மாதிரியினாலே நம்ம இந்த நாளிலே நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். ஆகையினால் இந்த நாளில் நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோமா? கண்களை மூடி தேவனை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுப்பா, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ராஜா.
நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஏசப்பா, நன்றி சொல்லுகிறோம் ஏசப்பா, நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம். முதலாவது நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னபடி எந்த ஒரு ஜெபத்தை நம்ம செய்யணும்னாலும் வார்ஃபேர் ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம முதலாவது பரலோக நீதிமன்றத்துக்கு முன்பதாக நம்ம ஆஜராயிடணும். நம்ம இப்போ சொல்லலாமா, பிதாவே நாங்கள் உங்களிடத்துல வரோம் அப்பா, பரலோக நீதிமன்றத்துக்கு முன்னாடி நான் வரேன், நீங்கள் நீதி உள்ள நியாயாதிபதி, நீதியாய் நீ நியாயம் செய்கிறதான தேவன், பரலோக நீதிமன்றம் எனக்காக இன்று கூடி வந்து எனக்குரிய புத்தகம் திறக்கப்பட்டு என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய இரத்த வழியில் காணப்படுகிற தீமையின் பலிபீடங்களின் வழக்குகள் பரலோக நீதிபதியிடம் கொண்டு வரப்படுவதாக சொல்லுவோமா? கர்த்தாவே, இந்த நாளிலே இந்த பரலோக நீதிமன்றத்தில் பரிசுத்த ஆவியாகிய தேவனே எனக்கு உதவி செய்பவராகவும் ஆலோசகராகவும் இருக்கிறீர். பரலோக தேவனே, நான் சுயமாய் என்னுடைய வழக்குகளையும் வாதங்களையும் இந்த நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்காமல் என் சார்பாய் பேசப்போகிற சிறப்பு வழக்கறிஞர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாயும் எனக்காய் சிந்தப்பட்ட புதிய உடன்படிக்கையின் ரத்தமாகிய அவருடைய ரத்தத்தினாலும் நான் வருகிறேன். சொல்லலாமா? ஆண்டவராகிய இயேசுவே, நீர் இன்று எனக்கு எதிராகி இருக்கும் விக்கிரகங்களுக்கு எதிராகவும் என் இரத்த ஓட்டத்தில் காணப்படும் தீமையின் பலிபீடங்களுக்கு எதிராகவும் இன்றே வழக்காடுவீராக. இந்த பரம்பரை விக்கிரகங்களினாலும் தீமையின் பலிபீடங்களினாலும் என்னுடைய இரத்த ஓட்டத்தில் ஏற்பட்டிருக்கும் காயங்களை இயேசுவின் ரத்தம் சுகப்படுத்துவதாக. சொல்லலாமா? கர்த்தாவே, என்னுடைய இரத்த ஓட்டத்தில் இருக்கிற இந்த தீமையின் பலிபீடங்கள் வெளியேறுவதாக அப்பா. என்னுடைய இரத்த ஓட்டத்தில் காணப்படுகிற இந்த தீமையான வல்லமைகள் என்னுடைய இந்த இரத்த ஓட்டத்தில் அநேக தீமையின் கட்டுக்குள்ள என்னை வைத்திருக்கிற இந்த தீமையின் பலிபீடங்களிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை இயேசுவின் ரத்தத்தினால் எனக்கு உண்டாகட்டும் அப்பா. ஹல்லேலூயா. சொல்லுவோம். அடுத்ததாக இந்த தீமையின் பலிபீடங்களிலிருந்து அவைகளின் வல்லமைகளிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் இரத்தத்தினால் நான் விடுதலையை பெற்றுக்கொள்கிறேன். எனக்கு எதிராகவோ எனது இரத்த வழியில் வந்த தாக்கத்தினாலேயோ என்னை நியாயப்படி குற்றம் சுமத்தும் சாத்தானின் எல்லா குற்றச்சாட்டுகளும் எதிராய் நான் இன்று இயேசுவின் இரத்தத்தினால் நான் மன்றாட்டை கோருகிறேன் அப்பா. இந்த நாளிலே கர்த்தர் எனக்காக மன்றாடுவீராக. இயேசுவின் இரத்தம் எனக்காக பரிந்து பேசுவதாக. சொல்லலாம் எல்லாரும் வாயை திறந்து, இயேசுவின் இரத்தம் எனக்காக பரிந்து பேசுவதாக. தீமையின் பலிபீடங்கள் என்னுடைய இரத்த ஓட்டத்தில் இருக்கிறதப்பா, அதிலிருந்து விடுதலையை தந்து கர்த்தர் எனக்காக இந்த உதவியை செய்யுங்கப்பா. எனக்காக கர்த்தர் மன்றாடுங்க இயேசப்பா. அப்பா, நான் பேசாமல் இருந்தாலும் எனக்காக 24 மணி நேரமும் பிதாவுடைய சமூகத்தில் பேசுகிற இயேசுவின் ரத்தமே எனக்கு இந்த நாளில் விடுதலை தரும்படி, இந்த தீமையான பலிபீடங்களை பார்க்கும்படிக்கு கர்த்தர் இந்த நாட்களில் எங்கள் கண்களை திறந்தீரே. இந்த தீமையான தாக்கங்கள் எங்கள் இரத்த ஓட்டத்தில் இருக்கிறது என்பதை உணரக்கூடியதான இருதயத்தை தந்தீரே. அதன்படி இந்த நாளில் நாங்கள் கேட்கிறோம், எங்களுக்காக பேசுகிற அந்த இயேசுவின் ரத்தம் எங்களுக்காக பேசி ஒரு விடுதலையை தருவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பொய் பேசுவதில்லை என்ற பொருத்தனை இருப்பதால் என் பாவ கிரியைகளை குறித்தோ என் இரத்த ஓட்டத்தில் இருக்கும் குற்றங்களை குறித்தோ அவற்றில் இருக்கும் விக்கிரகங்களை குறித்தோ தீமையின் பலிபீடங்களை குறித்தோ நான் மறுக்கப் போவதில்லை. இயேசுவின் இரத்தத்தினால் நான் என்னுடைய பாவங்களை எல்லாம் அறிக்கை செய்து, நானோ எனது முன்னோர்களோ செய்த எல்லா பாவங்களையும் நான் அறிக்கை செய்கிறேன். சொல்லலாமா? கர்த்தாவே, என்னுடைய பாவங்களை நான் அறிக்கை செய்கிறேன். என்னுடைய முற்பிதாக்களுடைய பாவங்களை நான் அறிக்கை செய்கிறேன் அப்பா. என்னுடைய இரத்த வழியில வந்ததான பாவத்தின் வல்லமைகளை இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் என்னுடைய இரத்தத்தை விட்டு கர்த்தர் நீக்குவீராக. 1 யோவான் 1:9 படி இன்றே இயேசுவின் இரத்தத்தினால் என்னை கழுவுங்கப்பா. ஓ, இயேசுவின் இரத்தத்தினால் நான் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நான் இன்றே என்னுடைய குற்றங்களை பரலோக நீதிமன்றத்தின் முன் ஒத்துக்கொண்டு இயேசுவின் இரத்தத்தினால் இயேசுவின் நாமத்தினால் உண்டாகும் மீட்பையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த நாளிலே எங்களுக்கு உதவி செய்கிறதான தேவனே, எங்களுக்காக நீங்க உதவி செய்யுங்க, எங்களுக்காக நீங்க உதவி செய்யுங்க. இந்த நாளிலே கர்த்தாவே, நீங்க எங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே நீங்க எலியாவின் மூலமாய் கற்றுக் கொடுத்த இந்த ஆண்டவரே இந்த மகத்துவமான உண்மைக்காக நன்றி அப்பா. நாங்கள் இதை பார்க்கும்படி எங்கள் கண்களை திறந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த சத்திய வார்த்தைகளை கேட்கும்படி எங்கள் காதுகளை திறந்ததற்காக ஸ்தோத்திரம். இதை புரிந்து கொள்ளும்படி எங்கள் மூளை பகுதியிலே கர்த்தாவே நீங்க பேசினதற்காக, இந்த வார்த்தைகள் பதிந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலே நாங்கள் கேட்ட ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தட்டி எழுப்பட்டும் அப்பா. அப்பா, தூங்கி கொண்டிருக்கிற அநேக ஆவிக்குரிய வாழ்க்கை தட்டி எழுப்பப்படுவதாக. ஆண்டவரே, செப்பனிடப்படாமல் அப்பா இடிக்கப்பட்டிருக்கிறதான பலிபீடங்கள் இந்த நாளிலே எலியாவினுடைய இந்த வாழ்க்கையை நாங்கள் பார்த்து எங்களுடைய பலிபீடங்கள் மறுபடியும் செப்பனிடப்படுவதாக. இப்படிப்பட்டதான ஆவிக்குரிய ஒழுக்கங்களுக்கு எங்களை உட்படுத்தி விசுவாச
விசுவாசத்திலே நாங்கள் நிலை நிற்கிறவர்களாய், கர்த்தராலே பரீட்சிக்கப்படுகிறதான அந்த பாதையிலே வருகிறவர்களாய், கர்த்தருடைய வல்லமையை வெளிப்படுத்துவதற்கு, விலைக்கிரயங்களை செலுத்துவதற்கு எந்த யோசனையும் இல்லாம, தாமதமும் இல்லாம உங்க வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறவர்களாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுவீராக. கேளுங்க, எல்லாரும் வாயை திறந்து, கர்த்தர் எங்களை அப்படிப்பட்ட மனிதர்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. உங்களுடைய வார்த்தைக்கு எலியா உடனடியாக கீழ்ப்படிந்தாரு. அதே போல இந்த நாட்களிலே நீங்க சொல்லுகிறதான ஒவ்வொரு வார்த்தையோ நாங்கள் உடனடியாக கீழ்ப்படிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. எங்களை முழுவதுமாய் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இதனால கர்த்தர் எங்களோடு கூட பேசினீங்க. உம்முடைய வார்த்தைகளினால் நீர் பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இது ஜீவனுள்ள வார்த்தைகள். இவற்றிலிருந்து உம்முடைய வல்லமை வெளிப்பட்டு உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை தொட்டதற்காக, ஒவ்வொருடைய சிந்தையும் நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலிருந்து ஒரு விசேஷித்த தேவனுடைய ஒரு ஆற்றல், ஒரு ஆசை, இந்த அபிஷேகத்திற்கான ஒரு ஏக்கம் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் பற்றி பிடிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இதை கேட்கிறவர்கள், கேட்க போகிறவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உடைய விசேஷித்த கிருபையை கர்த்தர், விசேஷித்த அபிஷேகத்தை கர்த்தர், ஒவ்வொருவரையும் அவரவர் இருக்கிற சபைகளிலும் குடும்பங்களிலும் எலியாக்களாய் கர்த்தர் மாற்றுங்க. நீர் பெரிய காரியங்களை செய்யும், சாட்சியாய் நிறுத்தும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.